ஹலோ பசங்களா, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹலோ, ஹாய் பிரியவர்ஷினின், ஹாய் முரளிதரன். குட் ஈவினிங் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வேவ் ஆப்டிக்ஸ் முக்கியமா, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குட்டி டாபிக் இஎம் வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். வெல், நீங்கள் பார்த்து தான் வந்திருப்பீங்க இந்த கிளாஸ் ஆல்ரெடி. ஸோ let's get into the class. But before that, if anyone's new, myself Charan, IIT Madras second year படிக்கிறேன், BTech Aerospace. And Saranified NEET குருடன் அவர் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன், alongside with அச்சுத நாராயணன் சார். ஓகே, அண்ட் இது நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணுறோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீட்டை கிராக் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஓகேயா, நல்லா படிங்க, நீட்டு கிராக் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ without further ado, let's get into the topics. First of all, நம்ம போன கிளாஸ் ரே ஆப்டிக்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீக். ஓகே, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? we saw things like reflection and refraction. And அப்போ ஒரு ஸ்மால் திங் மென்ஷன் பண்ணேன். லைட் வந்து இஸ் நாட் ஓன்லி அ பார்ட்டிகல், இஸ் ஆல்சோ அ வேவ். அது ஏன் அப்படின்ற டாபிக்ஸ் ஃபுல்லாக இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, லைட்டோட வேவ் நேச்சர் ஃபுல்லாக இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஓகே, ஸோ லைட்டோட வேவ் நேச்சர் பார்க்க போகிறோம். லைட் வந்து 5 ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும் நான் சொல்லியிருந்தேன்: ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபியரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். ஓகே, ஸோ லைட் வந்து ஒரு வேவாக இருக்கிறது ஏன் அப்படின்றது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காலையிலே யாராச்சும் குளிக்க போகும்போது சும்மா இந்த பக்கெட் தண்ணி சும்மா இருக்கும் போது யாராச்சும் இந்த மாதிரி அதில் தூக்கி போட்டு விளையாடுறது, சோப்பரில் போட்டு விளையாடுறது, அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஏதாச்சும் ஒரு லேக்குக்கு போயிருக்கீங்க, அப்போ கல் தூக்கி போகிறது, அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த குறும்புத்தனம் நானும் பண்ணேன் சின்ன வயசில். ஓகேயா, கிளாஸுக்கு அவசர அவசரமாக ஓடிட்டு இருப்பாங்க என் அம்மா, ஆனால் நான் வந்து விளையாடிட்டு இருப்பேன் பாத்ரூமில். ஓகேயா, ஸோ அது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, இது ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு என்னைக்காச்சும் ஒரு கேள்வி நீங்கள் உங்களே கேட்டிருக்கீங்களா? ஓகே, அது ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல குட்டி இடத்துல வந்து ஒரு ஒரு ட்ராப் ஒரு சம்திங் நீங்கள் ஒரு சேஞ்ச் அங்கே கொண்டு வரீங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அந்த சேஞ்ச் அப்படியே இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கு பெண்ணு? Yeah, that should be better. Yeah, better. Anyways, ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்ல கொடுக்குற சேஞ்ச் என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் அஃபெக்டிங் த பாயிண்ட்ஸ் அரவுண்ட் இட். ஆனால் what it is doing is it's only affecting the points around it. இங்க இருக்க பாயிண்ட்ல ஏன் ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்க ஏன் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கு, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, these points again form ripples. Every one of these points form ripples, and இது எல்லாமே சூப்பர் இம்போஸ் ஆகி we get another circle. And guess what, again இதுவும் நடக்கும், இதுவும் வந்து they form ripples. ஸோ இந்த மாதிரி இன்னொரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், and so on and so on and so on and so on. ஸோ சர்க்கிள்ஸ் சர்க்கிள் சர்க்கிள் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் we see a very neat pattern and like very beautiful pattern. ஓகேயா, ஸோ இது ஆக்சுவலாக நம்ம வேவ் ஆப்டிக்ஸும் ரொம்ப ரிலேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு இனிஷியல் சோர்ஸ் இருக்குன்னா அது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, let me erase all this. Yeah, ஸோ இனிஷியலாக ஒரு சோர்ஸ் ஒரு இடத்துல இருக்கு, லைட் சோர்ஸ் ஒரு இடத்துல இருக்குன்னா, it will only form something called a wave front around it. Okay, something called a wave front around it, or in other words, இது சுத்தி அதோட எல்லா டைரக்ஷன்லயும் வந்து இந்த மாதிரி வேவ்ஸ், சைனியூசாய்டல் வேவ்ஸ் ரிலீஸ் பண்ணும். சைனியூசாய்டல் என்ன, சைன் ஃபங்க்ஷன் வச்சிருக்க மாதிரி, இந்த சைன் ஆஃப் சம் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் 5 இந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் ஆல்ரெடி வேவ்ஸ் சாப்டரில் பார்த்தீங்க. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேவ்ஸ் இதெல்லாமே சைனியூசாய்டல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்கள் காஸ் யூஸ் பண்ணாலும் சேம் திங் தான், ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, நீங்கள் ப்ளஸ் பை பை 2 போட்டுக்கிட்டீங்கன்னா இட் ஜஸ்ட் பிகம்ஸ் அ காஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாமே சைனியூசாய்டல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைட் இந்த மாதிரி சைனியூசாய்டல் வேவ்ஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் அனுப்புது. ஓகே, இப்போ இந்த எல்லா டைரக்ஷன்ஸும் அனுப்புறதுல இது என்ன ஆகுதுன்னா, இந்த பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பிரைட்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன ஆக்ட் ஆகுதுன்னா, தீஸ் ஆக்ட்ஸ் அஸ் செகண்டரி சோர்சஸ். ஓகே, இந்த மாதிரி சோர்சஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சோர்சஸ் we call these sources called wavelets. ஓகே, அண்ட் இந்த மாதிரி பிரைமரி சோர்ஸ், பிரைமரி வேவ்லெட்னால ஃபார்ம் ஆகுற இந்த செகண்டரி வேவ் ஃப்ரண்ட் இருக்குல்ல, இந்த வேவ் ஃப்ரண்ட்ல ஒரு பாயிண்ட்டும் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா ஒரு வேவ்லெட் ஆக்ட் ஆகுது. ஓகே, என்ன வேவ்லெட் ஆக்ட் ஆகுது? செகண்டரி வேவ்லெட். அதாவது வெயிட் எரேசர். இப்போ இங்க இனிஷியலா இருக்க சோர்ஸ் வந்து you make some disturbance there. Well, நம்ம லைட் வைஸ் பேசணும்னா we keep a source there. So இப்போ இங்க ஒரு சோர்ஸ் வச்சிங்கன்னா there is something forming around it called the wave front. ஓகே, இந்த வேவ் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லா வேவ்ஸ்க்கும் வந்து சேம் ஃபேஸ் இருக்கு, சேம் ஃபேஸ். ஓகே, ஸோ நான் இந்த ஃபேஸ் ஈக்குவல் டு 45 degrees or pi by what is this 8 pi by 8. இந்த ஃபேஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும், இந்த சர்க்கிள்ல மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? ஆனா நான் வேற ஃபேஸ்ல பார்க்குறேன், சே ஃபேஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் பை பை 4. இதில் பார்க்குறேன்னா ஐ சி சம் அதர் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, இதெல்லாம் வேற வேற வேவ் ஃப்ரண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபைஸ். கரெக்டா? ஸோ நான் ஃபை இன்க்ரீஸ் பண்ண ஐ சி வேவ் விச் இஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் அவே. கரெக்டா? ஆர் யா, கரெக்ட். அண்ட் நான் ஃபை ஈக்குவல் டு 0 போட்டேன்னா ஐ கெட் வாட் த இனிஷியல் பாயிண்ட் இஸ். கரெக்டா? டைம் ஈக்குவல் டு 0 என்ன இருக்கிறது பார்க்குறேன். ஓகே, so இப்போ வந்து if I were to fix a phi அப்படின்னா I'm getting a locus of a points which is a circle in this case. நம்ம ஒரு பிளேன்ல பார்க்குறோம், இது வந்து ஒரு லெவல் ஆஃப் வாட்டர், லைக் அந்த பெட் ஆஃப் வாட்டர். ஸோ இது இந்த ஒரு பிளேன்ல இருக்கிறதுனால we see a circle which is on the same face. கரெக்டா? ஆனால் அதுவே நான் ஒரு லைட் பல்ப் இங்கே வைக்கிறேன், ஒரு லைட் பல்ப் வச்சு இப்போ நான் ஸ்ப்ரெடிங் அவுட் லைட் ஆல் அரவுண்ட். இப்போ இந்த லைட் பல்ப் ஆக்ட்ஸ் அஸ் அ நியர்லி அ பாயிண்ட் சோர்ஸ். ஓகே, இப்போ பாயிண்ட் சோர்ஸாக இருக்கும் போது லைட்ஸ் வெறும் ஒரு பிளேனில் மட்டும் ட்ராவல் ஆகாமல் மொத்த ஸ்பேஸ்க்கும் ட்ராவல் ஆகுது. கரெக்டா? ஜஸ்ட் லைக் சன் ஆர் எனி ஸ்டார்ஸ். ஸோ எல்லா ஸ்பேஸ்க்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ எல்லா ஸ்பேஸ்க்கும் ட்ராவல் ஆகும்போது வி சி த ஈக்வி ஃபேஸ், லைக் ஒரே ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்க எல்லா பாயிண்ட்ஸோட லோக்கஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் பி எ ஸ்பியர். இன்டியூட்டிவ்லி நம்மளால சொல்ல முடியும் அது ஏன் ஒரு ஸ்பியராக இருக்கும்னு. ஏன்னா லைட் மூவ்ஸ் வித் சேம் ஸ்பீட். ஸோ ஒரே ஸ்பீட்லேருந்து லைட் வெளியே வரும்போது ஒரு பாயிண்ட்ல இருந்து எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கும் அட் சம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம். கரெக்டா? ஸோ இப்போ இதெல்லாம் ஒரே ஃபேஸ்ல இருக்கு, ஒரு ஸ்பியரா ஒரு ஸ்பேஸ்ல. கரெக்டா? ஸோ ஒரு பாயிண்ட் சோர்ஸ் மேக்ஸ் அ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். கரெக்டா? அதே மாதிரி நம்ம பிளேன்ல பார்த்தோம்னா ஒரு பிளேன்ல பாயிண்ட் சோர்ஸ் மேக்ஸ் அ சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட். கரெக்டா? ஆனா இதுவே நான் த்ரீ டைமென்ஷனல் சொல்லணும்னா if I just take an infinite long wire which is like this, which is like this. ஸோ அப்போ எல்லா இடத்தையும் எனக்கு பார்க்க இட்ஸ் லைக் அ ஒயர்னு சொல்லலாம், இல்லை ஒரு சிலிண்டர்னு சொல்லலாம். எந்த கேஸில் பார்த்தாலும் வேவ் ஃப்ரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல். ஓகே, சிலிண்ட்ரிக்கல். அண்ட் இப்போ இந்த மாதிரியும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு பிளேன் லைட் இப்படி தரேன், இந்த மாதிரி தரேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைட். இந்த மாதிரி இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி போகுது ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இப்போ வேவ் ஃப்ரண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இப்போ தே ஆர் ஜஸ்ட் அ பிளேன் ஓவர் ஹியர். இமேஜ் ரொம்ப கேவலமாக வரைகிறேன், பட் பேர் வித் இட். ஓகே, ஸோ இருங்க நான் வேணா வேற கலர் போடுறேன். இந்த மாதிரி வேவ்ஸ் லைட் ரேஸ் இப்படி ட்ராவல் ஆகுது. ஸோ எவ்ரி பாயிண்ட் விச் இஸ் இன் திஸ் பிளேன் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு தீஸ் லைட் ரேஸ் they are all in the same phase. Okay, they are all in the same phase. அதனால that plane itself is a wave front. And in the plane இங்க தான் இருக்கணும் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். எப்படி வச்சாலும் it is a different wave front. Okay, but nevertheless still a wave front. Okay, so ஹைகன் என்ன சொல்றாருன்னா இந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, இந்த இனிஷியலா கொடுக்குற லைட் சோர்ஸ் இங்க, ஸோ அது வந்து இஸ் ஒன்லி கிரியேட்டிங் a wave front which is right next to it. Okay,
இந்த வேவ் ஃப்ரண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணுது. ஓகே, ஆனா இந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த ஈச் பாயிண்ட் இன் திஸ் வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ செகண்டரி சோர்ஸ். இந்த சோர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து வேவ்லெட். செகண்டரி வேவ்லெட் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈச் சோர்ஸ் ஆர் ஈச் வேவ்லெட் again makes more wave fronts around it. ஆனா இது மத்த லைக் இந்த சர்க்கிள்லயே இந்த பாயிண்ட்டும் both creates கரெக்ட்டா. ஆனா இங்க ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. மொத்தமா சேர்த்து ஒரே சர்க்கிள்ல ஃபார்ம் ஆகும். அது இந்த சர்க்கிள் and so on and so on and so on. So இப்போ திரும்ப இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா this acts like a tertiary or whatever wave front, sorry, wavelet, so like another apparent source. So அப்ப திரும்ப இது will release more wave fronts. Okay, and this will superimpose to give a circle bigger than this. Now this and you get the point. Okay, so இந்த மாதிரி ஒரு wave front is composed of infinite number of secondary wavelets. அதுதான் பாயிண்ட், அதுதான் ஹைகன் சொல்றாரு. ஓகே, ஸோ இது வழியா நம்ம ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், அதாவது நம்ம பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டுக்கு சொன்னதுக்கும் ப்ரூவ் ஆகுமா அப்படின்றது கேள்வி இப்போ. ஸோ இதில் ஆக்சுவலாக நம்ம ரிஃப்ராக்ஷன்றது முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த ப்ரூஃப் ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு கொடுத்தேனே ஸ்னெல்ஸ் லாக்கு, அதுக்கு நம்ம அப்புறமா வரேன். ஃபர்ஸ்ட் நான் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறேன். ஸோ இப்போ 2 லைட் ரேஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 லைட் ரேஸ் இப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் தான் வேவ் ஃப்ரண்ட்ஸாக இருக்குமா, விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு திஸ். கரெக்டா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஒரு வேவ் லெட்டா இருக்குன்னா இது ஒரு வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி. கரெக்டா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஒரு செகண்டரி வேவ் லெட்டா இருக்குன்னா, இருங்க நான் வேற கலர் யூஸ் பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட் இப்போ ஒரு செகண்டரி வேவ் லெட்டா இருக்குன்னா இட் வில் ஃபார்ம் திஸ் வேவ் ஃப்ரண்ட். கரெக்டா? அண்ட் இப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஒரு வேவ் லெட்டா இருக்குன்னா, இப்போ அடுத்த செகண்டரி ஆர் டெர்ஷரி வேவ் லெட்டா இருக்குன்னா இட் வில் ஃபார்ம் திஸ் வேவ் ஃப்ரண்ட் அண்ட் so on and so on. ஆனா at some point this will also be a wavelet. Correct? This will also act as a source at some point. So இது source act ஆகிறதுனால this gets like இந்த மாதிரி ஒரு waves அனுப்பும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி அனுப்பும். அண்ட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இதுவும் at some point will become a source or a wavelet. ஓகே, ஆனா இது சோர்ஸா அனுப்பும் போது லைக் இங்க இருக்க wavelet வந்து இங்க இருக்கும். கரெக்டா? இட் won't have been here at this instant of time. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும் இதுக்கு. கரெக்டா? ஸோ when this reaches here, this would have reached here. கரெக்டா? இது if you want to find, you just take this distance and you just put a reflection ray and just mark a thingy, mark an arc, cut an arc. ஸோ உங்களுக்கு இது இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ and obviously இது நீங்க பாத்தீங்கனாலே you are able to say that this is some sort of congruent triangle. In the triangles, this one and this one. So say this is A, B, C and D. So triangles ADB and BCA are both congruent. Visually சொல்ல முடியும். Well, mathematically எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a common side, so AB is same, and these are what do you say, right angles. So angles are same. Okay, and அது மட்டும் இல்ல, இது இங்க இருந்து இந்த பாயிண்ட் C ல இருந்து B க்கு போற டைம்லயே வந்து A ல இருந்து D வரைக்கும் லைட் டிராவல் இருக்கு. and guess what, இங்க மீடியம் சேஞ்சே ஆகல. மீடியம் சேஞ்ச் ஆகலனா ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸ்பீட் ஆஃப் லைட் எப்போ சேஞ்ச் ஆகும்? only when it is changing medium. if not, it is always the same whatever the medium it is in. okay, so இங்க இருந்து இங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் இங்க இருந்து இங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் சேம் ஆயிருக்கணும். ஏன்னா சேம் டைம்ல தான் நடந்திருக்கு and சேம் ஸ்பீட்ல தான் டிராவல் இருக்கு. ஸோ சேமாக தான் இருக்கணும். ஸோ CB is also equal to AD. so one common side, two sides are equal and one common angle. நீங்க இது RHS congruency வழியா நீங்க வந்து சொல்லலாம் ரெண்டு ட்ரையாங்கிள் congruentனு. ஸோ அதை வச்சு this angle in ABC should be same as this angle in triangle BAD. கரெக்டா? ஸோ angle of reflection, sorry, angle of incidence should be equal to angle of reflection. இது ஏன் ஐனா wait, this became a lot of mess. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா காமிக்கிறேன்.
So since this is a normal, if this is I and this is a wavefront, correct? Sorry, yeah, this is a wavefront, and wavefronts are perpendicular to the straight lines, correct? Straight rays vanchana, wavefronts is a plane which is perpendicular to the light rays. So this is also 90. Idukum oopsies, wait, this one and this one, these are 90 degrees, okay? So this is 90 minus I, and if this is 90 minus I and இது இந்த complementary angles ஆ இருக்கு, கரெக்டா? ஏன்னா this is a normal, so this should be I. Perfect? Yes. Similarly, இங்க வர light rays, இதுக்கு பாத்தீங்கன்னா, if I were to draw an arc, this is angle of reflection. அதே மாதிரி this is perpendicular to this, sorry, this is perpendicular to this, so this should be a 90. And since this is a normal, நீங்க ரொம்ப cluttery இருக்கு, but like you get the point. இங்க பண்ண அதே thing தான் இங்க பண்ண போறோம். So this effectively becomes the angle of reflection. Okay. So இதை வச்சு we can say, because of the congruency of the two triangles A, B, C, இது என்னாலே படிக்க முடியல, but like you get the point. Okay. So இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Okay. So I equal to R நீ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? Okay. So this is proof for laws of reflection. நம்ம இதை எப்போ படிச்சோம்? 10th படிச்சோம். ஓகே, 10th படிச்சதுக்கு இப்பதான் ப்ரூஃபே கொடுக்குறானுங்க. வாட் இஸ் திஸ்? எனிவேஸ், இது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஸ்னெல்ஸ் லாவோட ப்ரூஃப். ரெண்டு ரேஸ் இப்படி வருதுன்னா, இப்போ த திங் இஸ், லைட் வந்து சேஞ்சிங் மீடியம் இந்த கேஸ்ல, கரெக்டா? லைட் இஸ் சேஞ்சிங் மீடியம்னா, லைட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்சஸ், கரெக்டா? ஸோ அப்போ திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, நான் உங்களுக்கு ப்ராப்பராக இதுவே சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு லைட் ரேஸ், பேரல் லைட் ரேஸ் இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு இருக்குன்னா இதோட வேவ் ஃப்ரண்ட்ஸ்லாம் இப்படி இப்படி இப்படின்னு இருக்கும், கரெக்டா? விச் இஸ் perpendicular to these light rays, correct? So when the light like the இங்க wavelet ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னா, there will be light will bend like this. பெண்டுன்றதோட I should be saying இந்த பக்கமா light rays it will be sending, கரெக்டா? ஸோ ஆனா இது இந்த போற டைம்ல this is not bending, ஏன்னா this hasn't changed the medium yet, கரெக்டா? இதோட மீடியம் இன்னும் சேஞ்ச் ஆகல. ஸோ அப்போ இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். எஸ். ஸோ இப்போ இது இங்கே போகிற டைமில் திஸ் இஸ் கோயிங் ஹியர். திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் ஆர் நாட் த சேம். ஏன்னா இந்த மீடியமில் வேற ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அண்ட் இந்த மீடியமில் வேற ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது, கரெக்டா? ஸோ அப்போ இந்த மீடியமில் இருக்க ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தேன் இந்த மீடியமோட ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் டிஸ்டன்ஸ் வில் பி கிரேட்டர். ஸோ பெண்டிங் இன்வெர்ஸ். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது பண்ண திங்ஸ் தான். திஸ் இஸ் oopsies. Why is it so thick? இதை வச்சு டிஃபால்ட்டாக மாற்ற முடியுமா தெரில, விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் அ நார்மல். ஸோ திஸ் ஷுட் பி 90 மைனஸ் ஐ. ஸோ திஸ் ஷுட் பி ஐ. இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கிறது தான், ஓகே? அதே மாதிரி திஸ் இஸ் எங்க திஸ் இஸ் ஆர்னு எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் 90 மைனஸ் ஆர். ஸோ திஸ் இஸ் ஆர், ஏன்னா திஸ் இஸ் ரைட் ட்ரையாங்கிள் and this is a wavefront. Wavefront is perpendicular to the light rays. Light rays இப்படி இருக்கு. So the perpendicular இப்படி ஒரு wavefront இருக்கும். So this is perpendicular. So this is the right angle triangle. So இது 90 minus r னா இது r தான் இருந்தாகணும் by sum of angles in a triangle meaning. Oh, hello Karshini ma'am. Murdering your name. I'm so sorry. I don't know how you pronounce it. Good evening. Okay, so இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷனோட ஸ்னெல்ஸ் லா ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கோம் பை ஹைகன்ஸ் பிரின்சிபல். ஓகே, ஹைகன்ஸ் பிரின்சிபல்ன்றது நீங்கள் ஒரு 5 minutes முன்னாடி வீடியோ போய் பார்த்துக்கோங்க. எனிவேஸ், யா, ஸோ அகேன் நம்ம இது ஆல்ரெடி பார்த்த ப்ரூஃப் தான். சின்ஸ் திஸ் இஸ் ஐ அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் v1t. இந்த மீடியமில் சே v1 டைம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அண்ட் இந்த மீடியமில் சே v2 ட்ராவல் இருக்குன்னா இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு சே டைம் t எடுத்துக்கிச்சுன்னா திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் v1t அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் v2t, கரெக்டா? ஏன்னா ரெண்டு இந்த இன்ஸ்டன்ட்ல லைக் இந்த லைட் ரே இங்க போகும்போது என்ன டைம்ன்றது கேட்டோம். அப்போ வந்து இந்த லைட் ரே வந்து இங்க போயிருக்கு a different distance when it is traveling v2 speed, கரெக்டா? ஏன்னா இந்த மீடியம்ல இதோட ஸ்பீட் v2, லைட்டோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது when it's changing the medium. Yes. So இது v2t and இது v1t and if you notice
இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஏன்னா this is a wave front. இது ஒரு wave frontனா light rays are wave fronts are perpendicular to the light rays. So this is 90 and this is I. So V1t வந்து இதோட sin component. and அதே பாத்தீங்களா V2t is also a sin component. So ஏன்னா இது R, sin component of this length, AB length. Okay. So அதுதான் இங்க பண்றோம். So sin A by sin R. Yes, தெரியுதா உங்களுக்கு? Wait, தெரியுதா உங்களுக்கு? Yes, you should be able to see it. Sin A by sin R பாத்தீங்கன்னா it's V1t by the hypotenuse ஓட length by V2t by the hypotenuse ஓட length. Okay. So V1 by V2. So this is sin A by sin R, which is mu or refractive index, or to be completely true, it's relative refractive index. Okay. So well, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த திங்ஸ். ஸோ லைக் இதில் ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணலாம். இது ஏன் இவ்வளோ பெருசாக இருந்துகிட்டே இருக்கு? எனிவேஸ், what is the shape of wavefront emerging from a linear source of light like a slit? ஸோ இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்லிட் இருக்கு. ஸோ இதுலேருந்து லைட் எப்படி வெளியே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கு. ஓகே ஓகே அண்ட் நான் பின்னாடிலேருந்து உங்களுக்கு லைட் இங்கே அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு பேப்பரில் எங்கே போகுது? ஓகே, ஒரு பேப்பரில் ஒரு குட்டி ஸ்ட்ரிப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க, ரொம்ப குட்டி ஸ்ட்ரிப்பு. ஓகே, இந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா at some point light travels through this and this acts like a wave front. Correcta? Sorry, wavelets. At some point this will become wavelets. So every point inside the slit, like in the slit irukkumbodhu, acts as a wavelets or some apparent source. Correcta? So ipo idu ellame or apparent source ah irukna, I can say this whole slit is a source. Correcta? Or like இது பார்க்க just tube light மாதிரி தான் இருக்கும் அது. Yes. So அப்போ I'm getting like a long wire kind of thing. Okay, or cylindrical things. So cylindrical source இருக்கும்போது what is the wavefronts forming? Yes, that is also cylindrical. Beautiful. Okay, so that was the first question. Yeah, or I shall select them. Yeah, moving on. According to Huygens principle, every point on a wavefront serves as a source of what? A secondary wavelets. Yes, நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, a plane wavefront incident on a convex lens becomes. So a plane wavefront தான் இப்படி இருக்கு. ஓகே, so or in other words, wait, நான் வேற கலர்ல போடுறேன். I don't know, blue. So இப்படி வருது, இந்த மாதிரி லைட் ரேஸ் இருக்கு. கரெக்டா? ஏன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னா we are seeing parallel light rays. Yes. ஸோ இந்த மாதிரி இருக்க வேவ் ஃப்ரண்ட் வந்து ஒரு லென்ஸில் போடுறோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் தானே? எஸ், கான்வெக்ஸ் லென்ஸில் போடுறோம். ஸோ parallel லைட் கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இட் இஸ் கன்வர்ஜிங் டு த ஃபோக்கஸ். எஸ். ஸோ லைட் ரேஸ் இப்படி கன்வர்ஜ் ஆகுது. கரெக்டா? இப்படி கன்வர்ஜ் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? வெரி சிம்பிள் திங் டு ரிமெம்பர். Wavefronts are always perpendicular to light rays. So wavefronts are always perpendicular. I should be getting something like this. Correct? I should be getting something like this. This actually in 3 dimensional pathina, it will look like a spherical thing. You know, it will appear like in the point in the focus a source mari ungalku theriyum apparently. Correct? So or a point source ku eppadi wavefronts form agum? Spherically. Yes, exactly. Okay, clear guys? Okay, so coherent sources. Okay, so first of all, before we go into this, உங்களுக்கு வந்து ஒரு வேவ் அப்படின்னா என்ன தெரியும்ல? அதோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? இது ஒரு சைன் வேவ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லென்த் வந்து லாம்டான்னு சொல்லுவோம், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அண்ட் the time for this
to go from this point to this point. இது நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. அண்ட் இது மட்டும் இல்லாம 1 by டைம் பீரியட் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். எஸ். ஸோ when a light particle is trying to move from here to here and it's taking time t, what is the speed of that light? Speed of that light is just the distance it's traveled by the time, or in other words lambda f. Yes. So இப்போ வந்து இதை பற்றி இன்னும் டீப்பாக நான் EM waves சாப்டரில் சொல்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு 1 hour கழிச்சு வரும் ப்ராப்ளி. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகே, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. V equal to f lambda. ஓகே, ஸோ பேக் டு த டாபிக். கொஹரன்ஸ் சோர்சஸ். கொஹரன்ஸ் சோர்சஸ் தான் என்னென்னா, நான் வந்து 2 பல்ப் எடுத்துக்கிறேன். 2 ஒரே கடையில் வாங்கின, ஒரே பிராண்ட் வாங்கின ஒரே பல்ப் வாங்கியிருக்கேன் நான். ஓகே, ஒரே மாடல் எல்லாமே ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து நான் ஒரு சிஸ்டமில் லைக் ஒரு சர்க்கியூட்டில் ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். 2மே பேரலாக கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2மே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா 2மே லைட் எமிட் பண்ணும். ஆனால் 2மே ஈவன் தோ நான் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸில் லிட்ரலி பர்ஃபெக்டாக பண்ணாலுமே இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் தீஸ் வேவ்ஸ் அட் த சேம் ஃபேஸ். ஓகே, லைக் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கா கொண்டு வருது. இட்ஸ் நாட் பாசிபிள். That's the point. Okay, so in the bulbs there is always some difference in frequencies or whatever. Ideally it's not possible. So coherent sources அப்படினா when two waves have same what do you say frequency, same wavelength, and அது மட்டும் இல்லாம well frequency and wavelength சேமா இருக்குனா ஸ்பீடும் சேமா தான் இருந்தாகணும் கரெக்ட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேஞ்சே ஆகலை எல்லா இடத்துக்கும். ஓகே, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இப்படி ஒரு வேவ் இருக்கு. ஓகே, அண்ட் இப்படி ஒரு வேவ் இருக்கு. இது ஒரு வேவ், இது வேவ் 1 அண்ட் இது வேவ் 2. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் லாம்டா சேம். லாம்டா 1 ஈக்குவல் டு லாம்டா 2. அண்ட் அது மட்டும் இல்லாமல் f1 ஈக்குவல் டு f2. ஃப்ரீக்வன்சியும் டைம் பீரியட்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி இன்டர்சேஞ்சபிள். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா obviously speeds are also equal, speeds of the waves. அது மட்டும் இல்லாமல் these sources are called coherent sources. ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் வேறு 0. நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்தாலும் இட் இஸ் 0. ஆஃப்டர் சம் பாயிண்ட்ல எடுத்தால் நீங்கள் இந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஓகே, 0 வருதுன்ற அவசியம் இல்லை. லைக் சே வெயிட், ஸோ இப்படி வரைகிறேன் நான் உங்களுக்கு இன்டென்ஷனல் எதிர்க்கும் தள்ளி வரைஞ்சிருக்கேன். ஸோ சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இங்கே 5 இருக்குது அப்படின்னா நான் சம்மதர் பாயிண்டில் பார்த்தாலும் எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதே 5 தான் இருக்கும். நான் இதுக்கு சம்மதர் பாயிண்டில் பார்த்தாலும் அங்கேயும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் எந்த பாயிண்டில் பார்த்தாலும் அந்த வேவ்ஸ்க்கு அட் எந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் பார்த்தாலுமே அதுக்கு ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா வி கால் இட் கொஹரன்ஸ் வேவ்ஸ். ஓகே, கொஹரன்ட் சோர்சஸ். ஓகே, லைக் இந்த மாதிரி வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சோர்சஸ் வந்து கொஹரன்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ why is this useful? First, before we go into that, நம்ம first property of light நம்ம ரீச் பண்ணலாம். ஓகே, we are going to see a very interesting experiment இந்த இதுக்குள்ள. ஓகே, இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒரு வேவ் இருக்கு, ஒரு சைன் வேவ் இருக்கு, சைனிசாய்டல் வேவ் இருக்கு, இன்னொரு சைனிசாய்டல் வேவ் இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே இன்டர்ஃபியர் ஆகுதுன்னா, இன்டர்ஃபியர்னா எப்படி சொல்லலாம், சே வந்து நீ வந்து நடந்து போயிட்டு இருக்க, நீ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க, அதுக்காக ரோட்டில் நடக்காதீங்க கைஸ், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நீ பாத்வேல நடந்து போயிட்டு இருக்க, உன் கூட இன்னொருத்த நடந்து வரான், உன் பக்கத்துலேயே வரான், ஆனால் உன் கூட வரணுன்றான். லைக் நீ நடக்கிற ஸ்பாட்லேயே அவனும் நடக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, ஓகே தட்ஸ் அ வெரி பேட் எக்ஸாம்பிள், பட் லைக் ஸோ அந்த மாதிரி நடக்குது. ஸோ லைட் ஒரு ரே வந்து இப்படி வருது. ஓகே, ஆர் லைக் நான் ஆக்சுவலாக வேவாக வரையணும் இது. ஓகே, இன்னொரு ரே வந்து இப்படி வருது and they are converging to one ray. ஓகே, இந்த மாதிரி ஒன் ரே கன்வெர்ஜ் ஆகுதுன்னா they are interfering with each other. So ஒன்னுத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் interfered with another one's properties. இது எப்படி சொல்லலாம்னா
say for example, best. Wait, I'll show you in fact. இந்த மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஒரே ஒரு லைட் மட்டும் போடுறேன் இப்போ. எங்கடா லைட்டு காண போச்சு? ஐயோ, அது லைட்டே இல்லை. ஒரே ஒரு லைட் மட்டும் போடுறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியுறேன் நான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுவும் லைட்டே இல்லையா, இன்னொரு லைட்டும் போடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தர்றேன் நான். இப்போ இன்னொரு லைட்டும் போடுறேன். இந்த மாதிரி லைட்ஸ் போட 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 நான் இன்னும் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் அண்ட் பிரைட்டராக தர்றேன். நான் என் ஸ்கின் கலர் மாற்றலை. ஓகே, நான் என் ஸ்கின் கலர் சேம் தான். ஐ எம் நாட் அ கெமிலியான். ஓகே, நான் ஐம் ஜஸ்ட் ஆடிங் மோர் அண்ட் மோர் லைட். இந்த மாதிரி லைட் ஆட் பண்ண ஐம் ஜஸ்ட் அப்பியரிங் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர். இது ஏன் அப்படி ஆகுதுன்னா, இந்த லைட்ஸ் ஆர் இன்டர்ஃபியரிங் வித் ஈச் அதர் to make the intensity of light hitting on me higher. Okay, so அதுதான் நடக்குது. So multiple light waves இப்படி interfere ஆகும்போது I'm getting a effective sinusoidal wave. Okay, and இதோட intensity may be higher or lower. Okay, first of all intensityன்றது வந்து is a term. I'll come to that. First of all, உங்களுக்கு amplitude என்ன தெரியும்ல ஒரு வேவ்ல, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம வேவ்ஸ் சாப்டரில். அச்சு சார் எடுத்தாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்த்துருப்போம் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஓகே, அண்ட் இன்டென்சிட்டி நம்ம லைக் ஃபிசிக்கலி எப்படி சொல்லணும்னா பவர் பை ஏரியா இந்த மாதிரி சம்திங் பிளா 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 சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் ஃபிசிக்கல் மீனிங். பட் லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட். இது இந்த சாப்டருக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இந்த சாப்டருக்கு தேவைன்றது வந்து ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர். ஓகே, ஓகே, எனிவேஸ், ஸோ இந்த மாதிரி லைட் ரேஸ் இன்டர்ஃபியர் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி இன்டர்ஃபியர் ஆகும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேஸஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸஸ் நான் எப்படி டினோட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி டைரெக்டாக இப்படி வேவ் வச்சு டினோட் பண்ணலாம். இல்லைனா ஐ கேன் யூஸ் சம்திங் கால்ட், ஐ மீன் இட்ஸ் கால்ட் வெக்டர்ஸ், பட் லைக் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம் நான். ஓகே, ஸோ வெக்டார்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணேன்னா, சரி நான் இப்படி வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் த ஃபேஸ். ஓகே, இப்படி வரைஞ்சா திஸ் ஹோல் திங் டுகெதர் இஸ் த ஃபேஸ் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஆன். நம்ம ஃபேஸ் யூஸ்வலாக 5 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் இப்போ நான் ரெண்டு வேவ்ஸ் நடுவில் இருக்க ஃபேஸஸோட டிஃப்ரென்ஸ் அப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, 2 சைனுசாய்டல் வேவ்ஸோட டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா அதை நான் டெல்டா 5 அப்படின்னு டினோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஒன்று கேட்டிருக்கேன். ஐம் கிவிங் யூ ஸ்பெசிஃபிக் கேஸ். நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேஸ் தரேன். 2 வேவ்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, 2 வேவ்ஸ் இந்த மாதிரி தெரியுது. 2 சைனுசாய்டல் வேவ்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, 2 சைனுசாய்டல் வேவ்ஸ் யூஸ் பண்ணுங்க சச் தட் இதுக்கும் இன்னொன்றுத்துக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஸோ இதுவும் ஒரு சைனுசாய்டல் வேவ், இதுக்கும் ஒரு சைனுசாய்டல் வேவ், ஆனால் ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஓகே, ரெண்டுமே கோஹெரண்ட் சோர்சஸ். ஓகே, ரெண்டுமே கோஹெரண்ட் சோர்சஸாக இருக்குது அண்ட் ரெண்டுத்தோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. அப்படின்னா இது ரெண்டுமே இன்டர்ஃபியர் ஆகும்போது எவ்ரி பாயிண்ட் இஸ் ஜஸ்ட் அடிஷன். கரெக்டாக ஒரு மேத்தமெட்டிக்கல் அடிஷன் தான். ஸோ எவ்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆடிங் டு இட் செல்ஃப். ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0னா இது பார்க்க கம்ப்ளீட் ஐடென்டிக்கலாக இருக்குது. கம்ப்ளீட் ஐடென்டிக்கல். ஓகே, பிரித்து சொல்லவே முடியாது உங்களால். So in the point is this basically added to this point, which is basically the same thing. So effectively every point is just adding to itself. அப்படின்னா ஒரே term நீங்க 2 தடவை ஆட் பண்ணீங்கன்னா it's just multiplication by 2. So it's just like this. கரெக்டா? சரி, இதோட ஆம்ப்ளிடியூட் A, இதுக்கும் A அப்படின்னா இதோட மொத்த ஆம்ப்ளிடியூட் 2A. கரெக்டா? வெல், இதை நான் ஆக்சுவலாக வந்து A1 A2 அப்படின்னு யூஸ் பண்ணேன்னா தென் இந்த கேஸில் இதோட மொத்த ஆம்ப்ளிடியூட் வந்து A1 + A2 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இஸ் அடிஷன். கரெக்டா? இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் 2 வேவ்ஸ். கரெக்டா? ஸோ எஸ், வேர் வாஸ் இட்? எஸ், ஆனால் இந்த மாதிரி அடிஷன் மேட்ச் பண்ணும்போது, இந்த மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் நடக்கும்போது எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் லைக் இந்த ஜீரோஸ் இருக்க பாயிண்ட்ஸ் அதே டைமில் தான் எனக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஏன்னா இங்கே 0 இருக்கும் போது இங்கே 0 இருக்கும், அப்போ தான் இங்கே 0வாக இருக்கும். கரெக்டா? அண்ட் இங்கே எங்கெங்கெல்லாம் பீக்ஸ் இருக்கோ அதே இடத்துல இங்கே பீக்ஸ் இருக்குது. கரெக்டா?
when I'm using same frequency coherent sources or whatever. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் நடக்கும்போது வேவ் லென்த்தும் சேஞ்ச் ஆகலை, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகலை. தே ஆர் த சேம். எஸ், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் அப்போ இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. வாட் இஸ் சேஞ்சிங் இஸ் ஓன்லி தி ஆம்ப்ளிடியூட். அண்ட் ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி இன்டென்சிட்டியும் சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ நவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ, இப்போ இது ரெண்டுமே ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0ல இருந்து இப்படி ஆட் ஆகுது அப்படின்னா தேர் ஹெல்பிங் ஈச் அதர் டு ஹேவ் அ ஹையர் ஆம்ப்ளிடியூட். கரெக்டா? ஹையர் ஆம்ப்ளிடியூடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? இப்போ இந்த மாதிரி ஹையர் ஆம்ப்ளிடியூட் வருதுன்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் ஈச் அதர். ஸோ அதனால we call this constructive interference. இப்போ அதுவே I'm having two waves like this, one like this. Wait, I'll actually clear this out. So இப்போ இந்த மாதிரி ஒரு வேவும் இந்த மாதிரி ஒரு வேவும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு வேவ் அண்ட் இந்த மாதிரி ஒரு வேவ். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எவ்ரி பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நெகட்டிவா இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது this thing is cancelling out with this thing. அதே மாதிரி this thing is cancelling out with this thing. இந்த மாதிரி every point it's cancelling out with the other way. Yes, even though individually அது எல்லா பாயிண்ட்லயும் 0 இல்லைனாலும் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது if they are the same amplitude they become 0. Yes, ஆனா they can have different amplitudes. Say this is A2, say this is A1. So A1 A2 இப்படி இருக்குன்னா if I add them out அதோட effective amplitude வந்து A1 minus A2 இருக்க போகுது. கரெக்டா? வெல், A1 ஸ்மாலர் தான் நெகட்டிவாக இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி மோர் இருக்கும். பட் லைக் யூ கெட் த பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தே ஆர் ட்ரைங் டு sabotage each other. They are trying to go against each other. ஓகே, இந்த மாதிரி கேஸ் இருக்கும்போது we call this destructive interference. They are trying to destroy each other. Okay, so oopsies. Wait, let me clear this out. So they're trying to destroy each other. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா we call this destructive interference. இந்த மாதிரி நடக்கணும், அதாவது இந்த மாதிரி ஒரு வேவும் இந்த மாதிரி ஒரு வேவும் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த கண்டிஷன்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்ததுக்கும் பையா இருக்கணும். ஓகே, பையா இருந்தா இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, நவ லெட் மீ ஆஸ்க் யூ திஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2 பைன்னு சொல்றேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2 பை அப்படின்னு சொன்னா கெஸ் வாட்? சர்ப்ரைஸ் 2 பைக்கு அப்புறம் திரும்ப அதே வேவ் தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2 பைன்னு சொல்றதும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 அப்படின்னு சொல்றதும் இஸ் த சேம். எஸ், அதே மாதிரி நான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 3 பை அப்படின்னு சொன்னா அகேன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 3 பைன்னு சொல்றதும் இந்த டைம் பீரியட் 2 பைன்றதுனால ஐ கேன் ஜஸ்ட் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் 2 பை. So I can't talk today. Phase difference pi அப்படின்னு சொல்றதும் same thing தான். Beautiful. So அப்போ 3 பைன்றதாலும் எனக்கு ஒரு destructive interference தான் ஃபார்ம் ஆகும். Can you EMI in next class? EMI கட்டணுமா? யாருக்கு? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்றேன்னா அந்த கிளாஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஐம் பிரிட்டி ஷூர். ஸோ நீங்கள் அதை அப்புறமா போய் பாருங்க. EM வேவ்ஸ் தான் அடுத்து வருது. இதே கிளாஸ் தான் எடுக்க போகிறோம் ஒரு 1 hour கழிச்சு. எனிவேஸ், ஸோ திஸ் இஸ் constructive and destructive interference. Okay, one more thing. There is something called monochromatic light. இப்போ வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வச்சு ஒயிட் லைட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். சாரி, என்னது? I forgot the name. Oh my god, very important thing. What is this called again? Splitting of lights. Okay, whatever. So white light வந்து splitting into 7 colors. Okay, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ஏன் ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ் ஆஃப் லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ். கரெக்டா? அண்ட் டிஃப்ரெண்ட் டெண்டன்சி டு சேஞ்ச். எஸ், ஸோ இப்போ வந்து
ஒரு ஒயிட் லைட் இந்த மாதிரி நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. ஆனா if I were to give you some specific light, like say நான் உங்களுக்கு ரெட்டோட லைட் தரேன் with some frequency, I don't know, it's in EM waves, I don't remember things. Okay, so ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு தரேன். ஓகே, பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் தந்து இந்த லைட் நான் என்ன உங்ககிட்ட ஸ்ப்ளிட் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணாலும் இதில் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அண்ட் இந்த லைட் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே இதில் போட்டாலும் இட் டஸ் நாட் ஃபார்ம் நியூ கலர்ஸ், அதே கலர் தான் இருக்கும். ஓகே, ஒன்லி திங் இஸ் இட் மே பிகம் பிரைட்டர், இட் மே பிகம் டல்லர். ஸோ நம்மளுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். ஜஸ்ட் லைக் வாட் ஐ டிட் ஹியர். இதே லைட்ஸில் வந்து இஃப் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஒன் கலர், என் ஸ்கின் கலர் வேறு மாதிரி தெரியும், ஐ வில் அப்பியர் டார்க்கர். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா என் கலர் ஆஃப் ஸ்கின் சேம் தான், வேறு லைட்டிங்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, தட் இஸ் த பாயிண்ட். ஸோ எவ்வளோ லைட் ஏன் படுறதுன்றதை வச்சு ஐ எம் அப்பியரிங் பிரைட்டர், பட் என் கலர் சேஞ்ச் ஆகலை, லைட்டோட கலர் சேஞ்ச் ஆகலை. தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் மோனோக்ரோமேட்டிக் லைட். மோனோக்ரோமேட்டிக் லைட்னா இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் எதுவும் நடக்காது, வேற கலர்ஸ் இல்லை ஃபார்ம் ஆகுது, அதுதான் மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யா, C equal to lambda by F, F lambda by T. That's தப்பா இருக்குது, bear with me. Anyways, so ஒரு மீடியம்ல பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கரெக்டா? இப்போ வந்து ஒரே மீடியம்ல ஒரு லைட் வேவ் ஹேஸ் சம் லாங் வேவ் லென்த் அப்படி இருக்குன்னா அதோட ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் குறையும், ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகாது ஆஸ் ஐ செட். அதே மாதிரி அதே மீடியம்ல ஐ எம் கீப்பிங் another லைட் வேவ் வித் ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், லைட்டோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகாது. ஓகே, யா கரெக்ட். oops. ஸோ இப்போ இங்க இருந்து இங்க ஒரு வேவ் போகுது அப்படின்னா, பட் பிஃபோர் தட் பாத் டிஃபரன்ஸ். சே இங்க ஒரு சோர்ஸ் இருக்கு, இங்க ஒரு கொஹரண்ட் சோர்ஸ், ரெண்டு கொஹரண்ட் சோர்ஸ் இருக்கு, S1 and S2 இப்படி இருக்கு அப்படின்னா, டு ரீச் சம் பாயிண்ட் சே P1, ரெண்டுமே டேக் an individual path. இது வந்து S2P ஃபாலோ பண்ணும் அண்ட் இது வந்து S1Pன்ற பாத் ஃபாலோ பண்ணும். கரெக்டா? இப்போ திங் இஸ் திஸ் P1 கேன் பி P1 எங்களால் மூவ் பண்ணலாம். கரெக்டா? வெறும் எனக்கு சோர்சஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கு, P1 எங்களால் மூவ் பண்ணலாம். ஸோ S1Pயும் S2Pயும் சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, லைக் த டிஸ்டன்ஸ். கரெக்டா? டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் வேறையாக ட்ராவல் ஆகுது ரெண்டு வேவ்ஸ் and they are meeting at a point அப்படின்னா they are interfering at P1. they are interfering at P1, but அந்த ரெண்டு லைட் வேவ்ஸ் வந்துமே டிஃப்ரெண்ட் what do you say, டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் ட்ராவல் இருக்கு. கரெக்டா? டு ரீச் P1. ஸோ ஈவன் தோ இது ஸ்டார்ட் ஆகும்போது சேம் ஃபேஸில் தான் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் when they reach here டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் ரீச் ஆகும். ஓகே, ஃபார் ஏன்னா ஒரு வேவ் வந்து சே லாம்டா டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கு டு ரீச் P1. இன்னொரு வேவ் வந்து அதே ஃபேஸ்ல ஆரம்பிச்சாலும் இட்ஸ் டேக்கிங் 3 lambda by 2 டு ரீச் தேர் அப்படின்னா இட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ். கரெக்டா? இட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ். ஸோ ஆன் அ ஃபேஸ் எங்க போச்சு, இட்ஸ் ஆன் அ ஃபேஸ் 3π இப்போ. கரெக்டா? ஆர் இது ரெண்டுத்துக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ் π. கரெக்டா? ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் ட்ராவல் பண்ணுறதுனால they end up with different phases. ஸோ இந்த மாதிரி coherent sources வந்து coherent sources வந்து even though they are starting off as on the same phase, அது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இங்கே இருக்கும் போது லைக் ஒரு பாயிண்ட்ல வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் இன்னைக்கு நான் பேச முடியல, ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போது they are traveling different distances, light waves. oh my god, பெண்ணும் கையில் நிற்க மாட்டேங்குது, என்னாச்சு? யா, ஸோ as I was saying, அது ஒரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகும்போது both the waves from both the sources, even though they start off from the same phase, even though they are coherent sources, they end up at different phases. ஏன்னா டிஃப்ரெண்ட் லென்ஸ் ட்ராவல் ஆகுது. இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் இருக்குன்றது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு
that should be proportional to எவ்வளோ phase difference இருக்குன்றது கரெக்டா. So since a sinusoidal wave is periodic, the phase and this path or a difference or the length or a difference வந்து we call it to be path difference. Okay, delta x. Since this waves are what do you say, periodic, this delta x should somehow relate with phase difference. ஏன்னா obviously phase difference வந்து ஒரு 2 pi add பண்ணீங்கன்னா it doesn't matter really, கரெக்டா. அதே மாதிரி தான் path differenceம், if this was lambda and like this was 2 lambda, then still their phases are going to be the same, கரெக்டா. or 3 lambda இருக்கும்போது phases are going to be the same. So this is the relation, கரெக்டா. It's quite intuitive and obvious. Delta x by lambda, அதாவது ஒரு full cycle போகும்போது எவ்வளோ path difference இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda, எவ்வளோ path travel இருக்கும்னா lambda. அதே மாதிரி ஒரு full cycle சுத்தும் போது எவ்வளோ phase change இருக்கும்னா 2 pi, கரெக்டா. So delta x by lambda should be equal to delta phi by 2 pi. Well, we usually put delta x from between 2 pi to 0. அதே மாதிரி delta phi, delta phi வந்து okay, sorry, this is delta phi. And அதே மாதிரி delta x பார்த்தீங்கன்னா we always put it from lambda to 0, 0 to lambda or whatever. Okay, this is ஏன்னா வந்து it really doesn't matter if I just say path difference is 3 lambda. ஏன்னா 3 lambda I can also say it to be 0, or if I say like 3 pi or 5 pi or whatever, I can still end up saying the path difference is effectively pi. ஏன்னா it's a periodic function. Yes. So Young's double slit experiment. So Young என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் கொஹரண்ட் சோர்சஸ் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? கொஹரண்ட் சோர்சஸ் 2 different சோர்சஸ் வச்சு பண்ணுறது இஸ் ரியலிஸ்டிக்கலி நாட் பாசிபிள். ஆனால் surprisingly, if I'm using a light source and இப்போ இந்த light source வந்து it's striking light all over this sheet of paper, and இந்த sheet of paperல நான் 2 குட்டி இந்த மாதிரி ஓட்ட போடுறேன், 2 slits இந்த மாதிரி போடுறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டேன்னா when light travels across இங்கெல்லாம் லைட் ஸ்டாப் ஆயிடும், கரெக்டா. பட் when it is reaching on these slitsனா ஓட்டை, ஹோல். ஓகே, இந்த slits ரீச் ஆகும் போது என்ன ஆகும்னா these slits actually it has to be very small. These slits act as secondary wavelets or apparent sources. Yes. So நான் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வச்சிருக்கேன். ஸோ லைட் ஒரு பல்ப் இங்கே வைக்கிறேன் அண்ட் இப்படி இங்கே ஒரு ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ தெரியுதா? தெரியவில்லை, மண்டை தான் தெரிகிறது. ஓகே, ஸோ இப்போ லைட் இங்கே ட்ராவல் ஆகும்போது these points acts as a secondary wavelet or an apparent source. ஸோ அப்போ எஃபெக்டிவ்லி எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த பாயிண்ட்டும் ஆர் effectively sources, கரெக்டா. and guess what, இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருந்துச்சுன்னா there is no path difference between them. Yes, and if there is no path difference, there is also no phase difference. No phase difference na these are completely in phase. These two sources are completely in phase, and not just that, medium change agala, light in the source மாத்தல, எல்லாத்துக்கும் ஒரே initial primary source தான். So these are also coherent. These are coherent sources of light which are in phase. Well, that is implying that this in the distance and in the distance are same. But like apna like this should be on the perpendicular bisector or whatever. And but இங்கேயும் வைக்கலாம். ஆனா coherent conditions என்ன? Coherent conditions the phase difference 0 இருக்குன்றது இல்ல. Phase difference equal throughout இருக்குன்றது condition. கரெக்ட்டா? So இங்க வச்சிருந்தாலும் even though there is some path difference,
இந்த டிஸ்டன்ஸும் சேமா இல்ல. There is some path difference. But nevertheless, these still form coherent light sources. They are just a bit off. Just கொஞ்சம் phase difference throughout இருக்கு. But guess what? That is, we don't care about that. That phase difference is same irrespective of time. Okay, அப்ப இந்த 2 பாயிண்ட்லயும் phase difference is same irrespective of time. So these points are still coherence sources, apparent coherence sources. So Young அந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணாரு. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கினாருன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கினாரு, 2 ஓட்டை போட்டாரு. ஓட்டை போட்டால் இந்த மாதிரி லைட் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓட்டை, திஸ் கான் பி எனி ஓட்டை. திஸ் ஹேஸ் டு பி a very specific ஓட்டை. திஸ் ஹேஸ் டு பி a very specific ஓட்டை. ஏன்னா திஸ் how அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் ஓட்டை should have a comparable length to this ஓட்டை should have a comparable length dimensions to the wavelength of light. Wavelength of light ன்றது should be is like 10 power minus 8 அந்த மாதிரி இருக்க, minus 15 இருக்க ranges. அந்த ரேஞ்சுக்கு இது சைஸ்க்கு இது வேணும். அப்போ பாருங்க அவ்வளோ குட்டியாக இருக்கணும் அந்த ஓட்டை. should be below the micrometers. அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஓட்டைன்றது. கரெக்டா? ஸோ ஓட்டை அவ்வளோ தின்னாக இருக்கும். இல்லைனா it still happens, பட் உங்களுக்கு அது விசிபிளாக இருக்காது. ஓகே, ஸோ ஓட்டை ரொம்ப குட்டியாக இருந்தால் தான் we'll be able to observe it. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ wait, me go to the next page. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. S1 and S2 வந்து இந்த மாதிரி ஓட்டை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓட்டை இருக்கனால these points acts as apparent sources. So இப்போ I'm keeping a screen which is at a distance d. Oops. This is at a distance d. And I'm giving you that d is far, far, far greater than small d. Small d ன்றது இந்த distance. S1 க்கும் S2 க்கும் ரெண்டு ஓட்டைக்கும் நடுவில் இருக்க distance. So d is far, far greater than small d. And I'm also saying that these are in phase. So S1 ம் S2 ம் same phaseல இருக்கு. அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'm getting some sort of pattern like this. So like நடுவில் வந்து லைட் இருக்கும், அப்புறம் டார்க்கு லைட்டு டார்க்கு லைட்டு டார்க்கு லைட் டார்க்கு அண்ட் ஸோ ஆன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டு டார்க்கு லைட்டு டார்க்கு லைட் டார்க்கு அந்த மாதிரி ஸோ ஆன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது ஏன் அப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது இங்கே பார்ப்போம். இங்கே பார்ப்போம். எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் அட் சம் பாயிண்ட், சரி இங்கே ஒரு பி எடுக்கிறேன் which is at a distance y. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 2 coherent sources இங்க இருக்கு. கரெக்டா? coherent sources வந்து and these two have the same amplitude. கரெக்டா? if these are in phase and these are from the same source, இது ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். எஸ், ஏன்னா டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஆர் சேம், ஸோ ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருந்தால் வரும். ஸோ அப்போ இந்த ரெண்டு இடத்துல சேம் இன்டென்சிட்டிஸ் இருக்கு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா I'll be seeing either a bright strip. இந்த strip வந்து we call it to be a fringe. F-R-I-N-G-E. fringe இல்ல, இது fringe. Okay, so I'll be either seeing a bright fringe or a dark fringe. Okay, எப்போ அது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ at every point P, at whatever point in the screen பார்த்தீங்கன்னா there will be இங்கே ரெண்டு லைன்ஸ் வரும். நீங்கள் S2P and S1P. கரெக்டா? இப்போ இந்த S2P and S1P, there is some path difference between these two lines. கரெக்டா? So guess what? These are interfering at P. So அது கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இன்டர்ஃபியர் ஆகலாம், டிஸ்ட்ரக்டிவாகவும் இன்டர்ஃபியர் ஆகலாம். எஸ், that is the difference. கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா we see a bright fringe. டிஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா we see a dark fringe, implying that in the netly amplitude same, our intensity of light is same. So that is the sweet spot. So how do we find that? அப்படி கேட்டிங்கன்னா, mathematics. Not that I hate it, I just love it too much. Okay, anyways, first of all, S2P and S1P இப்படி இருக்கு. Let me clear things out.
Yeah, okay, anyways. S2P and S1P இருக்கு. இங்க even though like in the thing is like very big, we assume that D is like very small compared to D. In the image it appears that D is comparable at least like to D. But like what we actually should do is D should be very small. ஆனால் நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம கம்பேரபிளாகவே வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா S2P S1P ரொம்ப க்ளோஸ் டு பேரலாக இருக்கும். லைக் S2P இப்படி இருக்கும், S1P இப்படி இருக்கும். Can you really say that this is not parallel? Even this is like quite, acceptable that it's not parallel, but இதோட இன்னும் parallel-ஆ இருக்கும், if that's not even a word. But you get the point. Yeah, back to where we were. So S2P and S1P both will be almost parallel. Okay, and இங்கிருந்து ஒரு perpendicular drop பண்ணேன்னா, oh by the way we define something. C இந்த பாயிண்ட் சைஸ் C வச்சுக்கோங்களேன். CPO ஓன்றது வந்து இந்த ஆக்சிஸ்ல அப்படியே வர பாயிண்ட் ஓ. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் வெரி ஸ்மால் தீட்டா அண்ட் ஸ்மால் டி என்ன ஆகும்னா this we can approximate to be theta. And not just that, we approximate this NP, என்னன்றது இங்கே perpendicular drop point, NP and S1P to be almost equal. அதுதான் நம்ம பண்ணுற முக்கியமான அப்ராக்சிமேஷன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னா இது மட்டும் தான் பாத் டிஃப்ரென்ஸ். டெல்டா எக்ஸ் வந்து வெறும் S2N மட்டும் தான். எஸ், அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் அ பர்பெண்டிகுலர் ட்ராப்ட் அண்ட் திஸ் இஸ் D, ஸோ D வந்து ஹைபாட்டன்யூஸ். எனக்கு கிளியராக வரைகிறேன். This is S1, S2, N, this is D, and this is a right angle. So this is a right angle triangle where D is the hypotenuse. And not just that, this is theta. And S2P is the delta x, correct? S2N, sorry. நம்மளுக்கு இந்த distance தான் வேணும். S2N is sine component of D. So for D sin theta should be path difference. Yes. Clear, guys? And not just this. So I assumed this like D to be very small compared to D. So இதனால என்ன ஆகும்னா even theta is very small. Theta is very small. So theta very small இருந்துச்சுன்னா I can do small angle approximation where theta is almost equal to sin theta, which is almost equal to tan theta. Yes. So I'm approximating sin theta to be tan theta. So tan theta is y by D. In which triangle? In the triangle. Let me use a different color, why not? This triangle. Where this is theta. Oh, Hulk, purple and green. So, idla pathina, this is theta, and tan theta pathina opposite by adjacent, so y by capital D. Yes, clear, guys? Okay. Oops, the pen is rasi lava. Okay, so for back to where we were. Constructive interference na enna solliruken, path difference should be n lambda. N lambda varanda we can, the effective path difference is 0. So constructive interfere ஆகும். Since these two are coherent sources and phase difference 0 இருக்கறனால initial phase difference. அதுவே வந்து ஏன்னா அப்பதான் வந்து like things like this forms. So நீங்க n lambdaக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா which is like here say, so நீங்க 2 lambdaக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா again the same wave is there. So constructive interfere ஆகுது initial wave ஓட, கரெக்ட்டா? So அதுவே வந்து destructive interference னா I want to see here's, okay, lambda by 2 தள்ளி, இல்ல 3 lambda by 2 தள்ளி, இல்லனா 5 lambda by 2 தள்ளி, and so on and so on and so on. Yes.
So இதை நான் எப்படி represent பண்ணுவேன் generally with respect to n அப்படி பார்த்தீங்கன்னா that is 2n minus 1 by 2 lambda 2n minus 1 lambda by 2. Yes. So when delta x or path difference is n lambda, we get constructive interference. When path difference is 2n minus 1 by 2 lambda by that thingy, we get destructive interference. Yes, this is very simple. So எனக்கு எப்படி தெரியுதுன்னா, by the way, it should be obvious that theta increase panna path difference should also increase, which also makes sense with this. Delta x equal to d sin theta. Theta increase panna sin theta also increases for smaller angles. Yes. So yes, and theta is not obviously greater than pi by 2. Okay, ஏன்னா pi by 2 ஓட greater இருந்துச்சுன்னா light is just இப்படி போகுதா light, ஏன்னா this is pi by 2, this is 90, correct? So light is not going backwards, it's just inside the screen. So theta is like smaller than pi by 2 or whatever. Yes. So back to where I was. So எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, எனக்கு இங்க ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. இங்க எனக்கு இங்க ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் எனக்கு ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பிரைட்னஸ், அப்புறம் டார்க்னஸ், பிரைட்னஸ், டார்க்னஸ், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா? பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருந்துகிட்டே இருக்கு. கரெக்டா? ஏன்னா பாத் டிஃபரன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் போது இந்த பாயிண்ட்ல பாத் டிஃபரன்ஸ் ஜீரோ, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கு. கரெக்டா? ஸோ பாத் டிஃபரன்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது பிரைட் ஃப்ரிஞ்ச், அப்புறமா லாம்டா பை 2 இருக்கும்போது டார்க் ஃப்ரிஞ்ச், லாம்டாவாக இருக்கும்போது பிரைட் ஃப்ரிஞ்ச், 3 lambda by 2 இருக்கும்போது டார்க் ஃப்ரிஞ்ச், and so on and so on and so on. Yes, clear? Okay. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகுது. பட் கெஸ் வாட், இதுவரை மேலே மட்டும் நடக்கல, கீழேயும் நடக்குது. ஸோ கீழேயும் இங்கே ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச், இங்கே சாரி பிரைட் ஃப்ரிஞ்ச், அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா there's also டார்க் ஃப்ரிஞ்சஸ். ஸோ இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கு, பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், அந்த மாதிரி. எஸ். Okay, back to where we were. So first of all, inga sin theta inga okay, sin theta ku badala you can substitute y by d. That is one very simple thing. Okay, adu mattum illai, ஒரு fringe-ஓட width, when the fringe பாத்தீங்கன்னா it's not going to be just one point la, it's going to be somewhat wide la. when the fringe-ஓட width நான் அப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டேனா, how do you find it na? say இந்த dark fringe-ஓட width எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேனா, I see bright fringe-ஓட y level. so y n-ஓட bright fringe for bright and y n minus 1 for bright, and இது ரெண்டுத்தையும் நான் subtract பண்ணேனா, I'll be able to find the what do you say, oh my god, எனக்கு நீ பேச வரல, breadth of nth breadth of a dark fringe. Correct? So if I want to find for a dark fringe, obviously நான் இந்த equation substitute பண்ணேனா, I get, where is it, delta x is equal to d sin theta is y by d, and delta x should be n lambda for constructive interference or bright fringes. and so இதை வச்சு y should be equal to n lambda d by d. கரெக்டா? for any nth ஆர்டருக்கு. ஓகே, இப்போ நான் அதே n minus 1 அப்படி போட்டேன்னா that's n minus 1 lambda d by d. கரெக்டா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் தான் வந்து nth ஆர்டர் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்சோட திக்னஸ். கரெக்டா? டார்க் ஃப்ரிஞ்சோட திக்னஸ். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா n சர்ப்ரைசிங்லி கேன்சல்ஸ் அவுட். வாவ். ஸோ அப்போ இந்த breadth or thickness of this fringe is independent of n, and not just that, it is a constant which is lambda d by d. ஸோ இப்போ டார்க் ஃப்ரிஞ்சோட எந்த பாயிண்ட் எடுத்தாலும் டார்க் ஃப்ரிஞ்சோட திக்னஸ் என்ன, lambda d by d.
But will this be the same for bright fringes? பார்க்கலாம். As I said, delta x for dark fringes பார்த்தீங்கன்னா it should be 2n minus 1 lambda by 2. Yes. So, and I also know delta x is equal to d sin theta, which is dy by d. ஏன்னா sin theta is approximated to tan theta. So, this is 2n minus 1 lambda by 2. So, y for a dark fringe nth order la pathina, that is 2n minus 1 lambda by 2 d by d. Simple. So, now bright fringe oda width வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bright fringe oda width of nth order அப்படி வேணும் அப்படின்னு கேட்டேன்னா I can just say to be n plus 1th of dark fringe minus nth of a dark fringe. Correct? Let me go back to that. Okay. So, இந்த இதோட width எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த y minus இந்த y தான் இதோட width இருக்கணும். கரெக்டா? அதனால தான். So, again இங்க போட்டு பார்த்தீங்கன்னா yd of n plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 2n plus 1 lambda d by 2d. So, இது ரெண்டுத்தையும் subtract பண்ணீங்கன்னா surprise you again end up with lambda d by d. Wow. So, again not only is it independent of n but also the same as that of a dark fringe. So, a bright fringe or thickness and dark fringe or thickness both are the same and it does not change. Beautiful. Okay. So, other important formulae. So, first of all, we assume that inga amplitude same anu assume pannom. Inga S1 source, this S2 source. Amplitude same என்றனால தான் we got like complete darkness in some points. But இந்த amplitude same இருக்குன்ற அவசியம் இல்லை. கரெக்ட்டா? இந்த amplitudes different இருக்கு. Okay. அந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா say they end up meeting at some point here P and they end up having some path difference delta x. இதை வச்சு we are able to say what is a phase difference delta phi. கரெக்ட்டா? ஏன்னா delta x by lambda equal to delta phi by 2 pi. இது நான் உங்களுக்கு already சொல்லியிருக்கேன். Yes. So, இதை வச்சு you will be able to say what's the phase difference. இப்போ இந்த phase difference actually பார்த்தீங்கன்னா நம்ம actually phase ன்றது எப்படி define பண்ணணும்? Let me draw that clearly. Phase ன்றது வந்து இன்னொரு மெத்தட்லயும் நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம், இன்னொரு மெத்தட்லயும் நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? And what was that method? Yes, vectors. So, ஒன்னுத்தோட phase இப்படி இருக்கு, இன்னொருத்தோட phase இப்படி இருக்கு அப்படின்னு. So, this is A1, this is A2 அப்படின்னா effective-ஆ எப்படி vector form ஆகும்? It will be something like this. Correct-ஆ? So, இப்போ இதோட phase பார்த்தீங்கன்னா it will be completely different and not just that, இதோட amplitude is also different. Correct? இதோட amplitude different-ஆ இருக்கும். இதோட amplitude என்னவா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா we saw it in parallelogram law. A effective square is equal to A1 square plus A2 square plus 2A1 A2 cos phi cos del phi. கரெக்டா? இது இங்கே தான் இருக்குன்ற அவசியம் இல்லை. சே இந்த கேஸில் இப்படி ஒரு A1 இப்படி ஒரு A2 இருக்குன்னா இது phi 1 and this thing is phi 2 அப்படின்னா del phi தான் நமக்கு தேவை. We don't care about phi 1, we don't care about phi 2. What we need is del phi or phase difference, not the individual phases. Clear? Okay. So, A effective is this thingy. And as we know, intensity is proportional to amplitude squared. I can also write this to be I effective is equal to I1 plus I2 plus 2 root I1 root I2 cos del phi
I just replaced all a squares with I and a's with root I. Yes. So this is also another formula. So உங்களுக்கு amplitudes கொடுத்திருக்காங்கன்னா you can use this, உங்களுக்கு intensities கொடுத்திருக்காங்கன்னா you can use this. But one thing is to be noted, இதுதான் ரொம்ப முக்கியம். Intensity is proportional to amplitude square. இதுதான் முக்கியம். That's what I'm trying to say. Okay. So if they give amplitudes are same, amplitudes same அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது இன்னும் ஷார்ட்டா கூட மாத்திடலாம். நம்ம இன்னும் ஷார்ட்டா மாத்துறோம்னா, so amplitude same na, intensities are also same. So I effective just becomes I plus in the equation bade I plus 2 root I oda squared cos del phi. Correct? And this idu pathina, this is also 2I. So if I were to take 2I common in all of this, I am making such a mess. I will ஒரு 2I common எடுத்து அப்படினு வெச்சுக்கோங்களேன். I get 1 plus cos del phi. If I take del phi to be some, what to say, 2 alpha, I don't know. So this is looking like 1 plus cos 2 theta out of formula. So 1 plus cos 2 theta another 2 cos squared theta. So this is just 4I cos squared alpha. And alpha is del phi by 2. So I can rewrite this as del phi by 2. Yes. So is that what? Okay, nanga mod put a square. That should be a square there, but yeah. Okay, is that clear, guys? So amplitude same, I can do this very neat trick. 4I cos square phi by 2. And guess what? This is cos squared, so it's always going to be positive. Okay, so intensity can never be negative. Okay, so let's try very few questions. Two sources of light are said to be coherent if they emit waves of same amplitude and same intensity. Well, obviously amplitude same na, intensities are also same, but like we don't care about that. Different wavelengths but constant phase difference. Different wavelengths but constant phase difference. This cannot be true. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா different wavelengths கொடுத்துட்டாங்க. But what is the condition for coherent sources? Same wavelengths and same frequencies. We don't, and constant phase difference throughout. Okay, for all time. Same frequency and constant phase difference. This also works. So C is correct. Same speed but different frequencies. That is not correct. Okay, so answer is C. Okay, guys. So இந்த பேனா உழுந்துக்கிட்டே இருக்கு. In Young's double slit experiment, YDSC, the monochromatic source of yellow light is replaced with red light. The fringe width will. This is interesting. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா wavelength of red is greater than wavelength of yellow. இது நீங்கள் அப்புறமா EM waves எக்ஸாக்டாக படிப்பீங்க. ஸோ fringe width என்ன அவங்க கேட்குறாங்க. Fringe width formula என்ன? Fringe width formula is d lambda by d. Correct? So beta is proportional to lambda. So நீங்கள் lambda yellowல இருந்து ரெட்டுக்கு மாத்துறீங்க. yellowல இருந்து ரெட்டுக்கு மாத்துறீங்கன்னா lambda increase பண்றீங்க. So beta will also increase. Okay, yeah. Anyways, next question. The path difference delta x corresponding to a dark fringe destructive interference in YDSC pattern is given by, well, நம்ம இது already பார்த்துட்டோம். Path difference இப்படியா இருக்கணும்னா it should be this. Well, technically this is also true, but at the nth order, like n equal to 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n equal to 1, 2, 3, but we also know lambda by 2 is also destructive interference. Okay,
N is also destructive interference, but this is never achieving that. ஏன்னா என்னோட least value அங்க 1, அந்த 1 நீங்க போட்டாலும் we are only getting 3 lambda by 2. Okay. Okay, in a YDSC setup. Okay, and before we go into that, I forgot to mention one thing. இந்த மாதிரி nth fringe இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இது எல்லாமே nth order அப்படின்னு சொல்லுவோம். Okay, nth order bright fringe, nth order dark fringe. Okay, so and sorry, what is this? N equal to 0 we get central maxima. Okay, central maxima is center special pair central maxima where n equal to 0. Okay, so this point is called central maxima. Where is it? Yeah, in a YDSC setup the ratio of amplitudes is 3:1. So A2 is equal to 3A1. The ratio of maxima to minima intensity, maximum to minimum intensity in the interference pattern is, so maximum intensity form agudana, first of all maximum intensity form agudana, obviously it is a constructive interference. Constructive interference na their amplitudes are just adding up. So A effective on the case la pathina, it's just what do you say, 4A1, correct? அதே மாதிரி minimum intensity form ஆகுதுன்னா amplitudes are just subtracting. Okay, there is upper destructive interference இருந்தா minimum intensity கிடைக்கும். Destructive interference form ஆகுதுன்னா A effective வந்து 2A1 இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறாங்க. இதோட ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து 2:1. பட் இஸ் that the answer? No. ஏன்னா அவங்க இன்டென்சிட்டியோட ரேஷியோ கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆம்ப்ளிடியூடோட ரேஷியோ. இன்டென்சிட்டியோட ரேஷியோ இஸ் just square of this. Yes, இதோட ஸ்கொயர்னா இட்ஸ் 4:1. ஸோ ஆன்சர் இஸ் B. Yes. Okay. If the entire YDSC apparatus is immersed in water, wow, the fringe width will என்ன ஆகும் கேட்குறாங்க. So first of all நம்மளுக்கு தெரியும் C equal to F lambda. நம்ம சோர்ஸ் சேஞ்ச் பண்ணல. சோர்ஸ் சேஞ்ச் பண்ணலனா frequency சேஞ்ச் ஆகாது. I will tell more about this in EM waves. Frequency சேஞ்ச் ஆகாது. Frequency சேஞ்ச் ஆகலனா what are the things are changing? C சேஞ்ச் ஆகுது. So lambda should be changing to counter that. So இந்த இடத்துல வந்து C குறையுது, கரெக்டா? C is decreasing to 3/4 of C, கரெக்டா? So அப்போ lambda should also decrease to 3/4 of its initial value, கரெக்டா? Say this is lambda dash. So initial beta என்ன இருக்குன்னா it's d lambda by d. அவங்க என்ன கேட்குறாங்க? fringe width தான் கேட்குறாங்க, கரெக்டா? d lambda by d. And beta dash பார்த்தீங்கன்னா it's d lambda dash by d, கரெக்டா? ஏன்னா செட்டப் சேஞ்ச் பண்ணல நம்ம. ஸோ அதே fringe distance தான் இருக்கு and அதே screen distance தான் இருக்கு. So capital D and small d are still the same. உனக்கு சேஞ்ச் ஆகிற திங்ஸ் ஒன்லி lambda மட்டும்தான். And lambda dash எனக்கு என்ன தெரியும்? It's 3 lambda by 4 times d by d. And guess what? This is just 3/4 of beta. Wow. So இதுக்கும் answer B தான். Decrease to 3/4 of the initial value. Okay? புரிஞ்சுதா guys? Okay. So ஒரு ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. யங்ஸ் டபுள் இந்த ஆக்சுவலாக நம்ம பார்த்தது தான் ரொம்ப இருக்கலே ஈஸியஸ்ட் அண்ட் முக்கியமான டாபிக். ஓகே, இல்லை தான் எங்களுக்கு ஜெயெல்லாம் வச்சு செஞ்சாங்க எங்களை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப ஜாலியான டாபிக் அது. ஓகே, அடுத்து டைஃப்ராக்ஷன். ஸோ பை த வே நான் இன்டர்ஃபியரன்ஸ்னு சொன்னது இஸ் நாட் ஒன்லி அப்ளிகபிள் டு லைட், இட்ஸ் அப்ளிகபிள் டு all waves. Not only transverse waves but also pressure waves. Okay, pressure waves na unakku theriyum, adu like இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல higher pressure,
low pressure, high pressure, low pressure. இந்த மாதிரி swap ஆயிட்டு இருக்க waves. Sound waves are இந்த மாதிரி waves, pressure waves. And transverse waves, you see a physical thing going on like this. Okay. So interference is a property not only shown by transverse waves but also what is this? Pressure waves. Okay. And so is diffraction. Diffraction என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா say wait. Yeah. Say the island எடுத்துக்கோங்க for example. Okay, sure. So water stream இப்படி வருது. இந்த மாதிரி தண்ணி இப்படி வேகமாக வருது. இப்படி வரும்போது இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். கரெக்டாக? ஏன்னா இது நடுவில் ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஒன்று வச்சிருக்கேன். லைக் இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஓகே. சரி, அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்க தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா they want to not only go here but இங்கெல்லாம் கரண்ட்டே இல்லை. ஆனால் அந்த மாதிரி இருக்காதுல்ல. It will try to go like this. It will try to adjust itself so that இந்த ஆப்ஜெக்ட் பின்னாடியும் ஒரு சின்ன கரண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. கரண்ட்னா வாட்டர் கரண்ட், நாட் எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் டைஃப்ராக்ஷன் இஸ். இந்த மாதிரி வேவ்ஸ் வருது இல்லை, வாட்டர் வேவ்ஸ். இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து தேர் ஆல்சோ ட்ரைங் டு பெண்ட் அரவுண்ட் அன் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல மீடியமே சேஞ்ச் ஆகலை, பட் த வேவ்ஸ் ஆர் ஸ்டில் பெண்டிங். ஸோ லைட் இஸ் பெண்டிங் அரவுண்ட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ லைட் not only bends on refraction when it's changing mediums, it's also changing when light goes around a medium. That is the beauty of light. Okay. So this is called diffraction. Okay. இதுல வந்து நம்ம ஒரு famous experiment பண்ண போறோம். This looks very similar to what we just did. This is called a single slit experiment. வேலையை விட்டு தூக்க போறாங்க இந்த பேனா இவ்வளோ போறதுக்கால. Anyways, this is called a single slit experiment. நம்ம YDSCல என்ன பண்ணோம், ரெண்டு ஓட்டை போட்டோம். அண்ட் ரெண்டு ஓட்டைக்கும் கண்டிஷன் போட்டோம். இட் ஷுட் பி சிமிலர் டு த லென்த் வேவ் லென்த் ஆஃப் லைட். ஓகே. ஏன்னா அப்போ தான் விசிபிளாக இருக்கும் அப்படின்னு. அதே கண்டிஷன் தான் இதுக்கு போடுறோம். ஆனால் ஒரே ஒரு ஓட்டை தான் போட போகிறோம் இந்த தடவை. ஒரே ஒரு ஓட்டை அட் பி வேணாம், ஏ போட்டுக்கலாம். ஓகே. இந்த ஓட்டையோட விட்த் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ அப்போ இந்த லென்த் ஏ அப்படின்னா திஸ் ஏ should be comparable, not necessarily equal, even comparable, like 3 times or 4 times or something like that. அந்த மாதிரி கம்பேரபிளாக இருந்துச்சுன்னா, ஆஃப் த சேம் ஆர்டரில் இருந்துச்சுன்னா, then we can clearly observe diffraction patterns. என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும்? என்கிட்ட ஃபோட்டோ இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நோ, என்கிட்ட ஃபோட்டோ இல்லை. ஓகே. ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னா, 3 டைமென்ஷன்ஸ்லேயே காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு லைட் பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கும் உள்ள. அப்புறமா இந்த பச்சை தான் டார்க் ஃப்ரிஞ்ச். அப்புறம் திரும்ப பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், அந்த மாதிரி. ஓகே. ஸோ வேர் இஸ் தி செலக்ட்? யா. ஸோ பேக் டு வேர் வி வேர். ஸோ சே அதே திங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு பாயிண்ட்ல வந்து டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுதுன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் தான். கரெக்டா? இதில் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் த திங் இஸ், நான் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன்னா இங்கே வெறும் ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, இதே மாதிரி இங்கே இன்னொரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி there are so many point sources here. So many points which acts as apparent sources which are all coherent. கரெக்டா? ஏன்னா we are getting from a parallel light source. So coherent light source இருக்கு எல்லா பாயிண்ட்லையும். ஸோ இப்போ each of these points will interfere with each other. நம்ம ஏன் டபுள் ஸ்லிட் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஓட்டையோட வித் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, ஈவன் வெரி வெரி ஸ்மால் தென் டி. ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஓட்டையோட சைஸ் லைக் வெறும் ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது. ஸோ தேர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் ஒன்லி ஈச் அதர். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் விச் இஸ் டி ஃபர்தர். கரெக்டா? ஸோ
இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா for destructive interference we need interference of every one of these light sources ending up to be 0 here. கரெக்டா? So அது எல்லா light sources நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you should get 0. That is what dark fringe here means. Yes. இது எப்போ அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா say path difference is lambda by 2. Lambda by 2 path difference இருக்கும்போது we will be able to get what do you say? Oh my god, எனக்கு பேச வரல. டார்க் fringe. ஆனா எதோட path difference? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to wait. I'm going to erase all this. And after erasing, I'm going to explain. So in distance A இப்படி இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓட்டையை வந்து I'm going to split it into two portions. One portion which is above this line and one portion which is below this line. இப்படி நான் பிரிக்கிறேன். So அப்போ every point here has a corresponding point here which is at a distance a by 2 தள்ளி. So a by 2 தள்ளி so இங்க a dash இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் அது corresponding ஒரு b dash பாயிண்ட் இருக்கு which is at a distance a by 2. Okay. So இப்போ பாத்தீங்கன்னா I'm imposing such that இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்மே வந்து டிஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து I'll actually add a page and explain. பெருசா வரையறேன் டயக்ராம். Yeah. So theta இந்த பாயிண்ட் வந்து A, some point A dash இங்க இருக்கு, B, some point இங்க B dash இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியும் ஏக்கும் சரி இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கோ. ஏக்கும் சிக்கும் இருக்க பாத் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியும். இது மொத்த டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னா திஸ் இஸ் இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா பை ஏன்னா டி இஸ் வெரி ஸ்மால் அப்ராக்சிமேஷன்றதுனால ஸோ அண்ட் அகெயின் ஐ நோ இந்த மொத்த பாத் டிஃபரன்ஸ் இந்த இது என்ன அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சிஎன் ஐ நோ டு பி ஏ சைன் தீட்டா. கரெக்டா? நம்ம இது ஒய்டிஎஸ்சியில் பண்ண சேம் திங்ஸ் தான். ஆனால் ஐம் அட் எனி பாயிண்ட் ஏ டேஷ் இங்கேருந்து நான் நார்மல் வரைகிறேன் அண்ட் பி டேஷ்னு ஒரு நார்மல் வரைகிறேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கான பாத் டிஃபரன்ஸ் ஏ டேஷ் பிக்கும் பி டேஷ் பிக்கான பாத் டிஃபரன்ஸ் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் அலோன். கரெக்டா? which I can tell it to be say in the distance x அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா a dash equal to x அப்படின்னா a b dash should be x plus a by 2. So speaking like so அப்போ இந்த distance ஓட sorry why would I even need this? வளர்றேன். Wait. நான் இன்னும் கிளியர் எழுதுறேன். Say cb dash is x. இந்த distance வந்து x. ஓகே. அந்த கேஸ்ல ca dash will be x plus a by 2. நான் என்ன சொன்னேன் a by 2 a dash க்கும் b dash க்கும் distance வந்து a by 2 அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ ca dash வந்து x plus a by 2 இருக்குமா? ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா that will be x plus a by 2 ஓட sin component sin theta, because if this is theta this is also theta and this is also theta, and இந்த length பார்த்தீங்கன்னா that will be x sin theta. கரெக்டா? ஸோ அப்போ இந்த small length which is the path difference பார்த்தீங்கன்னா will be the difference between these two things. So x plus a by 2 sin theta minus x sin theta, that should be the path difference. So this and this gets cancelled out. I get it to be a sin theta by 2. So guess what? As long as this is equal to lambda by 2, we are happy because this இங்க பாத்தீங்கன்னா it is completely independent of x. So for every a dash and b dash, so for every a dash there exists a b dash. It completely cancels out a dash. Yes. And not just that, இது வந்து a by in the this path difference when this is lambda by 2 இருக்கும்போது
we have a complete destructive interference. So A sin theta equal to lambda இருக்கும்போது, wow, there is a dark fringe. And guess what? This is the first dark fringe. Dark fringe of order 1. Yes. So இதே மாதிரி நான் nth orderல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, well, there is some mathematics behind it, but like it's just A sin theta equal to n lambda. Wow. So this is actually the formula. நம்ம ஆக்சுவலா வந்து ஏன் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது it's like a little bit unclear. நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பார்க்கறதுக்கு வந்து we split into 2 regions, கரெக்ட்டா? அதுவே நான் வந்து செகண்ட் ஆர்டருக்கு பார்க்கணும்னா I'm going to be splitting it to be 4 regions. So 1 2 wait, I'll do a different color. 1 2 3 4 இந்த மாதிரி 4 ரீஜனா பிரிப்பேன் நான். இப்போ வந்து this thing alone, I want it to be I want this to be in destructive interference, and these two things should be in destructive interference. இந்த ரெண்டு திங்கான phase difference வந்து பாத்தீங்கன்னா lambda by so this whole thing is a by 2. So a by 2 oda half. So a by 4 sin theta should be equal to 3 lambda by 2 or something like this. Oh wait, I messed up somewhere. 3 varadu. Should be lambda by 2. So 2 and 2 cancels out. So a equal to 2 sin, sorry, a sin theta equal to 2 lambda. இந்த மாதிரி வரும், கரெக்டா? Well, ரொம்ப கேவலமா எழுதியிருக்கேன் நான். But like, wait, I'll rewrite this. So இந்த மொத்த இது வந்து well, first of all, இங்க a sin theta by 2ன்றது வந்து இந்த மொத்த oopsies, இந்த மொத்த ரீஜன் இருக்குல்ல, இந்த மொத்த ரீஜனோட path difference is a sin theta. So அதோட half ஏன் அப்படி எடுக்கிறோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் கூட எடுக்கலாம், which is still the same thing. So இதுக்கும் பார்த்தீங்கன்னா it's a sin theta by 2. So மொத்த ரீஜனுக்கான thing e by 2 தான் வந்து எனக்கு effective path difference கிடைக்குது, கரெக்டா? அந்த path difference 0 எப்போ ஆகுதோ I'm satisfied then, கரெக்டா? அப்போ வந்து what do you say, destructive interference form ஆகுது. So இந்த பாயிண்ட் இப்போ இந்த செக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் path difference is a sin theta by 2, கரெக்டா? So half of this அப்படி பார்த்தீங்கன்னா that's a sin theta by 4. So this should be lambda by 2. அப்பதான் வந்து எனக்கு what do you say, dark fringe form ஆகும். இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is a sin theta equal to 2 lambda. 2 and 2 cancels out over here. So இது n equal to 2. So n equal to some any n வச்சுக்கிட்டீங்கன்னா how many regions I split it into? 2 n regions. n equal to 1க்கு I split it into 2, n equal to 2க்கு I split it into 4, n equal to 3க்கு I split it into 6, so on and so on and so on. And what do? I pair up the adjacent regions, and இதே மாதிரி elimination I just continue. Okay, so the beauty of this, I for any general n I get a sin theta equal to n lambda. This is the nth order of a dark fringe condition. A sin theta equal to n lambda. Wow. Yes. And again, small angle approximation, I can approximate theta to be sin theta. This is almost equal to tan theta, and so on and so forth. And அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இது வந்து y, so sin theta is almost equal to y by d. And there is another thing, நான் ஒரு பாயிண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து I don't only represent it with y, அந்த டிஸ்டன்ஸ் நான் டினோட் பண்ணுறதுக்கு I can also denote it with theta. Okay, so theta வச்சு நான் டினோட் பண்ணலாம். theta வந்து 15 degrees I'm getting some dark fringe. Theta equal to 5 degrees I'm getting some dark fringe.
ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 டிகிரிஸ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் 5 டிகிரிஸ் ஃபார்ம் ஆகுது அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆங்கிள். ஸோ நான் இது எவ்வளோ தள்ளி வைக்கிறேன், பக்கத்தில் வைக்கிறேன்றது வி டோன்ட் கேர். பிகாஸ் நான் தள்ளி வச்சாலும் லைக் இட் ஷுட் பி வெரி பிக். பட் லைக் நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சாலும் பெண்ணுங்கடா திஸ் ஜஸ்ட் கோயிங் டு கண்டினியூ ஹியர் அண்ட் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல கோன ஃபார்ம் பட் தீட்டா ஸ்டில் சேம் அண்ட் ஒய் அண்ட் டி ப்ரொபோர்ஷனலி இன்க்ரீஸ் இருக்கு. ஓகே, யா ஆஸ் ஐ மென்ஷன் position of dark fringe a sin theta equal to n lambda. Okay, and இதன் எப்படி இது derive பண்றோம்னா we are splitting it into 2n portions. 2n portions split பண்ணி every adjacent things வந்து we are making it such that it is destructively interfering with each other. Yes. Okay, so angular width அப்படின்றது என்னன்னா நான் சொன்னேன்ல, எஸ், ஸோ ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் இங்கே இருக்குன்னா, ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் இங்கே இருக்குன்னா அதோட டிஸ்டன்ஸ் இந்த வித் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஒய்என் மைனஸ் ஒய்என் மைனஸ் 1 அப்படி கண்டுபிடிப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி டீட்டாஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஆங்குலர் வித் அப்படின்னா ஆங்கிள் வச்சு. ஸோ இட்ஸ் டீட்டா என் மைனஸ் theta n minus 1. So that is this thing. That is angular width. Okay. எவ்வளோ ஆங்கிள் அந்த இது மட்டும் டேக்கப் ஆகுது with respect to this point. Well, obviously by symmetry இங்கேயும் சேமாக தான் இருக்கணும். கரெக்டாக? And there are other things. Linear width இருக்கு. Linear width is just this length. It is given by 2 lambda d by a. Okay. இதெல்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் திங்ஸ் தான். அகேன் yn minus 1, yn minus 1. Same things. Yeah. There's nothing else quite relevant over here. Okay. So, இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மேக்ஸிமம் மற்றும் இந்த உங்களுக்கு காமிக்கிறேன். சென்ட்ரல் மேக்ஸிமம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இன்டென்சிட்டி இருக்கும். ஓகே, சென்ட்ரல் மேக்ஸிமன்றது இங்க யா. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து ரொம்ப பெருசாக லைக் ரொம்ப ஹை இன்டென்சிட்டியோட தெரியும். விச் இஸ் குவைட் ஆப்வியஸ். நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட் டேரெக்டாக இங்கே தான் போய் விழுது. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் ஷுட் ஹேவ் அ ஹையர் இன்டென்சிட்டி. ஓகே, அண்ட் இஃப் யூ வேர் டு சி, நீங்கள் தள்ளி போக போக இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. That is the beauty. Okay. Oh, and yeah, that's about it of diffraction. There's also one small thing. We took YDSC la pathina, we took where is it? We took a sin theta, sorry, d sin theta equal to path difference or like n lambda அப்படி பார்த்தோம்ல. கரெக்டா? So yeah, sure. அதே மாதிரி இங்கே a sin theta equal to n lambda வந்து நம்ம டார்க் ஃப்ரிஞ்சஸ் பார்த்தோம். அங்கே பிரைட் ஃப்ரிஞ்சஸ் பார்த்தது இங்கே டார்க் ஃப்ரிஞ்சஸ் கேசஸ் பார்க்குறோம். எஸ், they look similar. They will definitely confuse. ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் டிரைவ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அண்ட் another thing பார்த்தீங்கன்னா we define dark fringes, sorry, we define bright fringes with dark fringes. ஸோ டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு நடுவில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் நாட் ஜஸ்ட் திஸ், wait, yeah. ஸோ எத்தனை டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும் இது சுற்றி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ சே n the number of dark fringes ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ n dark fringes ஃபார்ம் ஆகுதுன்னா we know n lambda is equal to a sin theta for dark fringes. So, and I know sin theta is less than equal to 1. So, this is less than equal to a. So, n is lesser than equal to a by lambda. So, you find a natural number n. 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 So, you find
such that this condition holds true. அவ்வளவுதான். So there will be some value of a and lambda, like a should be greater than lambda, of course. So on the case la pathina, you will be finding some natural number n. So athana number of fringes form. That is the beauty. Okay. And not just that. So எனக்கு ஒரு limited number of things தான் form ஆகுது. Yes. And obviously மேல அத்தனை fringes இருக்கும் and கீழேயும் அத்தனை இருக்கும். So மேலே n fringes இருக்குன்னா கீழே n fringes இருக்கும். And bright fringes எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, we don't consider the one beyond the dark fringe to be a bright fringe. அது கீழே இருக்கவோட தான் bright fringe அப்படின்னு define பண்றோம். So there's only n-1 மேலே, n-1 கீழே and central maxima. So there's say n max is the number of dark fringes அப்படின்னா n max is the order for this அப்படின்னா, so 2n max should be the total number of dark fringes and 2n max minus 1 ஏன் minus 2 இருக்கணும், 2 into n minus 1 இருக்கணும், but ஏன் இன்னொரு plus 1 வருதுன்னா that is because of central maxima. This is the total number of bright fringes including the central maxima. Excluding 2n minus 2. Okay. Okay, this was diffraction. Clear guys? புரிஞ்சுதா? Simple. Oh, break வேணுமா guys? It is a phenomenon of bending of light and its opaque objects are, yes, correct. Tamil full movie வேலங்க. Okay, fine, then we'll take a short 10-minute break அப்போ. உங்களுக்கு break வேணும்னா? There is still very polarization EMFs ரொம்ப குட்டி topics தான். Okay. So 10-15 minute break எடுத்து 8 o'clock start பண்ணலாம். Okay. Okay. Well then.
ஹலோ பசங்களா, கேக்குதா? இருக்கீங்களா? இந்த போயிட்டீங்களா? Okay, so we are back from break. Back from break. Yeah. So, யாரும் இல்லையே ஸ்ட்ரீம்ல. Okay, let's get back to it. Okay. So first of all, நம்ம ஆல்ரெடி ரெண்டு ப்ராப்பர்ட்டி தப்பான பேர் எடுத்துறேன். Oh yeah. நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் பார்த்துட்டோம், which is interference as well as diffraction. கரெக்டா? Let's deal with the last property of light, polarization. Okay, polarization is a very fun topic. Okay, so first of all, ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னா நான் அதோட வேவ்ஸ் வந்து இப்படி ட்ராவல் ஆகலாம், இப்படியும் ட்ராவல் ஆகலாம். லைக் நான் சே இந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறேன், இப்படி இருந்து பார்க்குறேன் அப்படின்னா, லைக் ஸோ சே இன் டு த பிளேன், அவுட் ஆஃப் த பிளேன் வந்துட்டு இருக்கு. இப்படி ட்ராவல் ஆகலாம், இப்படி ட்ராவல் ஆகலாம், இப்படி ட்ராவல் ஆகலாம், இப்படி ட்ராவல் ஆகலாம், அண்ட் எனி டைரக்ஷன்லையும் ட்ராவல் ஆகலாம். கரெக்டாக என்ன டைரக்ஷன் வேணாலும் ட்ராவல் ஆகலாம். ஓகே, ஸோ if I am restricting light to be traveling only along one side, வெறும் இது ஆக்சுவலி வந்து ப்ரிசைஸாக சொல்லணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்னும் ஒரே ஒரு டைரக்ஷனில் வந்து இன்னும் லைக் வெறும் இந்த மாதிரி மட்டும் தான் ட்ராவல் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறேன்னா, திஸ் இஸ் கால்ட் போலரைசேஷன். ஓகே, ஸோ பேசிக்கலி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இருக்க லைட் வேவ்ஸ் வந்து அது அன்போலரைஸ் லைட்டை நான் ஒரு டைரக்ஷனுக்கு போலரைஸ் பண்ணுறேன். ஓகே, போலரைஸ்னா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலிங் கிளாஸ் வந்து இஸ் ஹேவிங் சம்திங் கால் போலரைசர். போலரைசர்னா இந்த மாதிரி அன்போலரைஸ் லைட்டை போலரைஸ் லைட்டாக மாற்றக்கூடிய திங்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு போலரைசர் ஒரு போலராய்ட் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். இந்த மாதிரி திங் வந்து ஒரு கூலிங் கிளாஸ்குள்ளே இல்லை ஒரு 3D கிளாஸஸ் இருக்குல்ல, அதுலேயும் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலரைசர் இருக்குது. இது ஏன் அப்படி யூஸ் ஆகுதுன்னா, 3D கிளாஸஸில் வந்து 3D எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய திங்ஸ் இருக்குது அதில். அதுக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் கால் ஸ்பெரிக்கல் போலராய்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஐ வில் கம் டு தட் லேட்டர். இங்கே அடுத்த சாப்டரில் நம்மளுக்கு நீட்டுக்கு தேவை ஃபுல்லாகவே வந்து லீனியர் போலரைசர்ஸ் தான். அது இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் போலரைசராக மாற்றுறது தான். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, ஒரு லைக் மீதி எல்லாமே ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு வெறும் ஒரே டைரக்ஷனில் மட்டும் தான் வேவ்ஸ். ஓகே, ஆர் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வைப்ரேட் ஆகுதுல்ல, இந்த மீதி இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட காம்பனன்ஸ் அலாங் திஸ் பிரித்து அது எல்லாமே ஆட் அப் பண்ணி இங்கே தருது ஃபைனல் எஃபெக்டிவாக. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இன்டென்சிட்டி சே ஐ அப்படி இருந்துச்சுன்னா இதோட இன்டென்சிட்டி வந்து I0 இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அன்போலரைஸ் லைட்டை நீங்கள் போலரைஸ் லைட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா, சரி இதோட இனிஷியல் இன்டென்சிட்டி I0 அப்படி இருக்குன்னா, போலரைஸ் லைட்டோட ஒரு போலரைசரோட போலராய்டோ போட்டிங்கன்னா பின்னாடி இதோட இன்டென்சிட்டி வந்து I0/2 இருக்கும். ஓகே, ஸோ நவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ, இப்படி ஒரு போலராய்டு வைக்கிறேன் நான். ஓகே, வித் திஸ் இப்படி தான் வந்து எலக்ட்ரிக் வேவ்ஸ் வந்து ஆசிலேட் ஆகும்ன்றது ஒன்ஸ் மோரா. அண்ட் இப்படி ஒரு போலராய்டு வைக்கிறேன் வித் சம் பாஸ் ஆக்சிஸ்ன்றது வந்து the axis along which light can electric field can oscillate. ஓகே, ஸோ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் சொல்கிறேன்றது இது ஆக்சுவலாக வந்து ஆக்சுவல்னா லைட் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் EM வேவ்ஸ் சாப்டர். ஓகே, ஸோ லைட் இஸ் போத் மேட் ஆஃப் எலக்ட்ரிக் வேவ்ஸ் as well as மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுதான் திங்கி. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம லைட் இப்போ வரைக்கும் வரைஞ்ச வேவ்ஸ்லாம் எலக்ட்ரிக் வேவ்ஸ்ன்னு அசியூம் பண்ணி போடுங்க. ஓகே, ஸோ நான் அது அடுத்த சாப்டர் லைக் அடுத்த டாபிக் தான். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பாஸ் ஆக்சிஸ்னா the axis along which the electric waves travel. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா the axis along which electric waves travel. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா
if I keep another polaroid here with pass axis with some angle phi, okay, இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா தீட்டா அப்படி வச்சேன்னா இப்போ இதோட இன்டென்சிட்டி என்ன ஆகுதுன்னா காஸ் ஸ்கொயர்ட் ஆகுது. ஓகே, இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சே இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஈச் ஆஃப் தீஸ் லைட்ஸ் எல்லா டேரக்ஷனும் யூனிஃபார்மாக இருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ இந்த எல்லா லைட்டையும் வந்து நான் அதோட காம்பனன்ஸ் அலாங் இந்த டைரக்ஷன் சரி இதுதான் பாஸ் ஆக்சிஸ் வச்சுப்போம். இதுதான் பாஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ எல்லா லைட்டோட காம்பனன்ஸ் அலாங் திஸ் எடுத்து ஐம் ஆடிங் தெம் ஆல் அப். அப்போ என்ன ஆகும்னா ஐ கேன் பேசிக்லி எனி அன்போலரைஸ் லைட்டை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஆர் இது நீங்கள் ஒரு பிளேன்லேயே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரொட்டேட் திஸ். So the dot represents light is oscillating both inside and outside the plane. இந்த inside and outside domain oscillate ஆகுது. Up and down வந்து up and down. So light ray இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். And if I want to say this is unpolarized. So I say இந்த மாதிரி நான் denote பண்ணுவேன். ஓகே, ஸோ இதை வச்சு லைக் பேசிக்கலி என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஆல் டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங் இன்டு ஜஸ்ட் டூ காம்பனன்ட்ஸ். ஒன் காம்பனன்ட் பீயிங் parallel to the plane, another component being perpendicular to the plane. Okay, so and எப்பவுமே பார்த்தீங்கன்னா this will always oscillate perpendicular to the direction of ray. Okay, so இந்த light ray or the direction of light ஓடுக்கு perpendicular oscillate ஆகும். Okay, so இந்த மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம அன்போலரைஸ் லைட்டை டினோட் பண்ணுவோம். போலரைஸ் லைட் எப்படி டினோட் பண்ணுவோம்னா இது இப்படி டினோட் பண்ணுவோம் ஆர் இப்படி டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் போலரைஸ்ட் அலாங் திஸ் ஆக்சிஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் போலரைஸ்ட் அலாங் திஸ் ஆக்சிஸ். அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். ஸோ பேசிக்கலி I can represent anything like this by taking components of every other direction வந்து நீங்க components எடுத்து if I were to do this na I'll be able to get this. Okay, correct. So நான் இதை வந்து I'm splitting into components along this and components along this and I'm adding to these components. அதே மாதிரி இதுக்கும் 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 எல்லாத்துக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணேன்னா I'll end up with this. Yes, so அதுதான் நான் இதுக்கும் பண்ண போறேன். So if I were to put a pass axis like this, இந்த மாதிரி pass axis போட்டேன்னா this portion is completely removed. Okay, it's not அது வந்து குறையில, it's just completely removed. It's not there anymore. Okay, so இந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுது. வெறும் இந்த காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் வேவ்ஸ் மட்டும் தான் மீதி இருக்கு. that is the neat part. Okay, so என்ன ஆகுதுன்னா இனிஷியலா ஒரு டைரக்ஷன்ல சே இது I0 இருக்கு அப்படின்னா so say at some angle theta வந்து some angle theta வந்து I'm having oscillations. Okay, so say இதோட amplitude வந்து A0. Okay, so oscillations வந்து எல்லா டைரக்ஷன்ல இருக்கு. நான் ஒரு I'm looking at a very particular wave which is at an angle theta. So இப்போ இதோட component along that will be A0 cos theta. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இது ஜென்ரல் தீட்டாக்கு நான் இதே மாதிரி எல்லா தீட்டாக்கும் ஆட் பண்ணிகிட்டே வந்துருந்தேன்னா I'll be integrating A0 cos theta about what? About theta, d theta. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இன்டிகிரேட் பண்ணேன் from 0 to pi. Yeah, well technically minus pi by 2 to pi by 2 actually இங்கே minus pi by 2 to pi by 2 நான் இன்டிகிரேட் பண்ணேன்னா I'll end up getting A0 by root 2. Okay, well it's not exactly that. நான் actually RMS போடணும். I have to do the root mean square. ஏன்னா நெகட்டிவாகவும் இருக்கும். root mean square நீங்கள் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. it's this d theta by integral d theta whatever. இந்த மாதிரி something பண்ணிங்கன்னா you'll end up with this, or in other words average of
sinusoidal function becomes 1 by root 2 of the maximum value. Okay. So இதோட intensity வந்து இதோட squared value இருக்கும். So இப்போ I0 by 2 தான் வந்து போலராய்டு வந்து வெளியே வரும்போது வர இன்டென்சிட்டியா இருக்கும். கரெக்டா? அது எல்லாத்தோட காம்பனன்ட்ஸும் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா ஓகேயா? ஸோ யா ஸோ வெறும் ஒரே ஒரு போலரைட் போடும்போது ஒரு எல்லா டைரக்ஷன்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் what do you say ஃபீல்டும் வந்து இட்ஸ் கெட்டிங் கம்ப்ரெஸ்ட் டு ஒன்லி ஒன். கரெக்டா? ஆனால் இப்போ நான் இஃப் ஐ வேர் டு புட் திஸ் திங்கி வெறும் ஒரே டைரக்ஷனில் மட்டும் தான் இந்த மாதிரி இது இருக்கு, போலராய்டு இருக்கு, சாரி இப்போ போலரைஸ் லைட் இருக்கு. நான் புட்டிங் திஸ் இன்டு another polaroid with some angle phi angle deviationல வந்து ஒரு பாஸ் ஆக்சிஸ் இருக்கு. ஓகே, பாஸ் ஆக்சிஸ் இஸ் அட் an angle phiல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஐ கேன் ஸ்பிளிட் திஸ் into two components, one along the path axis and one perpendicular to the path axis. Along the path axis oda component and the cos component. So in the case la pathina I'm not integrating throughout ஏனா it's already வெறும் ஒரே ஒரு இதுல மட்டும் தான் அலைன் இருக்குது. So initially இதோட intensity say a sorry amplitude say a இருந்துச்சுனா polarizer travel ஆகும்போது polarite தாண்டி போகும்போது it's becoming a cos, it's becoming a cos component. So I intensity I now initially it becomes I cos squared. It's proportional to the square. I'm just squaring on both sides. Romba messy irukku, but like you get the point. So amplitude square panningna I get intensity. So cos becomes cos squared. So வெளிய வர intensity பாத்தீங்கன்னா is just cos squared of the உள்ள போற intensity if it is polarized. If it is not polarized, it's just half of it. So yeah, this is called Maloo's law. Okay, and polarizer வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it can be a variety of things. In fact, polarization can be observed only due to polaroid அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல actually. A very common thing பார்த்தீங்கன்னா it's wait select yes that's select. It's very common thing பார்த்தீங்கன்னா polarization can also occur due to reflection. Okay, in fact light rays இப்படி வருது அப்படின்னா and ஒரு reflective surface தொடுது அப்படின்னா it gets reflected, correct? With some I, and this is also I. It may also get refracted. Say it is getting refracted. We'll get to that later. So இந்த மாதிரி reflect ஆகுது. So unpolarized light இருந்துச்சுன்னா unpolarized light, I'll change color actually, and the thickness. இந்த மாதிரி unpolarized light இருக்கு. Okay, இது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது it is experimentally observed that வெளியே வரும்போது it is partially polarized. Okay, அதாவது there are more number of lights which is oscillating perpendicular to the plane. Okay, so it is getting partially polarized. Okay, it is getting partially polarized. And refracted ray பாத்தீங்கன்னா it is getting it does not get changed. இது வந்து like mostly வந்து எப்படி சொல்ல, it will be mostly இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதா இருக்கும். இந்த டைரக்ஷன் லைக் இந்த டைரக்ஷன்ல ஆசிலேஷன் கம்மியா இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஆசிலேஷன் ஜாஸ்தியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா perpendicular to the plane oscillations ஜாஸ்தியா இருக்கும் and parallel to the plane oscillations கம்மியா இருக்கும். ஓகேயா? சிம்பிளா? I mean, this is experimental. This really can't be explained. And it was also noticed that angle of incidence change ஆக the amount of polarization also changes. Okay, so at some point it was noticed that the reflected ray was completely polarized, and coincidentally and the angle is such that this is 90 degrees, and if this is 90 degrees, I plus R should be 90 degrees. தெரிகிறதா? தெரிகிறது. Okay,
So this is very funny. ஏன்னா இந்த கண்டிஷன்ல தான் வந்து this is like what do you say, sorry, polarization கம்ப்ளீட்டா நடக்குது. ஓகே, அண்ட் நாட் ஜஸ்ட் திஸ், இதை வச்சு நீங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா sin i by sin r, oops, sin r. ஸோ இந்த எனக்கு r தெரியும், it is 90 minus i, and sin of 90 minus i is cos i. So it is just sin i by cos i, which is tan i. Okay, and this specific angle of incidence we call it to be Brewster angle. Okay, theta p or theta b அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்க, theta p, theta b, everything works. So இதுக்கு பார்த்தீங்கன்னா relation tan theta b or theta p is equal to mu. இதுதான் relation between Brewster angle and refractive index for material. Okay, so இது ஆக்சுவலாக நீங்கள் you'll be able to notice this like in real life. இங்கே யாரெல்லாம் பீச் கிட்ட வாழ்றீங்க, ஒரு லைக் யுவர் சிட்டி இஸ் நியர் பீச் ஆர் யூ அட்லீஸ்ட் பீன் டு அவர் பீச் எவர். ஓகே, ஸோ நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் யூஸஸ் சன் கிளாஸஸ், எஸ்பெஷலி அந்த தண்ணி கிட்ட போகும்போது. ஏன்னா வந்து தண்ணி வந்து சன்னோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு ரொம்ப கிளார் அடிக்கும், ரொம்ப கண்ணு கூசும், அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். கரெக்டாக, ஏன்னா சன் நேரில் பார்த்தோம்னா இட்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ், இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல், வெரி பவர்ஃபுல். ஸோ அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நேரில் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம தண்ணியில் பார்த்தாலும் தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல வந்து சன் தெரியும். ஸோ அப்போ இட்ஸ் ஸ்டில் a little bit harmful. ஸோ இது எப்படி நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா, we use sunglasses. இது ஏன் ஆனால் உன்ன மாறிக்குது? We use sunglasses such that இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாரிசான்டல் what do you say ஆசிலேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக, இதில் வந்து ஹாரிசான்டல் ஆசிலேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ கீப் அ வெர்டிக்கல் போலரைட். ஸோ வெர்டிக்கல் போலரைட் வச்சிங்கன்னா வெறும் குட்டியாக இருக்க கம்மியாக இருக்க வெர்டிக்கல் ஆசிலேஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாஸ் ஆக்சஸ் அப்படி வச்சிருந்தீங்கன்னா ஹாரிசான்டலாக இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. எஸ், ஹாரிசான்டலாக இருக்கிறது எதுவுமே தெரியலன்னா யூல் பி சீயிங் வெரி லெஸ் திங்ஸ். அதான் நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டிங்கன்னா யூல் பி ஏபிள் டு see only very less things. ஏன்னா you're seeing only some portion of the light because it is a polaroid, it's a polarizer. Yes, you are seeing only very partially polarized, like the polarized part of the light, and now you are only seeing some of the data. Okay, so yeah, this angle is called Brewster's angle. Okay, theta p could use பண்ணிக்கலாம், whatever they want to use they can use. It's just denotations, it really doesn't matter. Yeah, as I said, mu is equal to tan theta p. Okay, so let's try some questions on this. In a single slit diffraction experiment, the condition for nth secondary maxima, minima, where a slit is, well, நம்மளுக்கு தெரியும் a sin theta is n lambda for single slit, so it should be this c. நம்ம direct formula பார்த்தது தான் இது. Anyways, the angular width of the central maxima in a single slit diffraction pattern is angular width. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட்ரல் மேக்ஸிமம். அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்சிங் ஒன்று இருக்குது, டார்க் ஃப்ரிஞ்சிங் ஒன்று இருக்குது. ஸோ டார்க் ஃப்ரிஞ்ச் இங்கே இருக்குன்னா இட்ஸ் n equal to 1, ஸோ a sin theta or a theta for smaller angles equal to lambda. அண்ட் அதுவே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெகட்டிவ் ஆஃப் தட். ஓகே, ஸோ a minus theta இது. ஓகே, ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் theta is equal to lambda by a, கரெக்டாக? And that theta was measured with this. So that theta is like half angle. நம்மளுக்கு கேட்குறது angular width. angular widthனா ஆங்கிள் எவ்வளோ சப்டென்ட் பண்ணுதுன்றது. ஸோ எனக்கு இந்த மொத்த ஆங்கிள் வேணும். மொத்த ஆங்கிள் இஸ் ஜஸ்ட் ட்வைஸ் ஆஃப் திஸ் பிகாஸ் இட் இஸ் சிமெட்ரிக். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 2 theta. ஸோ 2 thetaன்றது 2 lambda by. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements distinguishes single slit experiment from double slit? Okay, so all bright fringes are equally intense in diffraction. That is wrong. Central maxima is highest intensity, அப்புறம் போக போக குறையும். We saw this.
dark fringes are perfectly black in diffraction. That is true. Okay, those are definitely perfectly black in diffraction. The width of central maxima is double the width of secondary maxima in diffraction. Width of secondary maxima is wait. So a sin theta, which is y by d, equal to n lambda. Okay, so beta n is equal to yn minus 1. So again we end up with d lambda by a. Correct? So still this is and beta of central maxima is 2 lambda by a. Correct? 2 lambda by a is angular width into d is actual width. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஓகே, which is like y1 minus y minus 1 actually பார்த்தீங்கன்னா கரெக்டா. So which this is also true. Okay, diffraction patterns does not depend on wavelength. This is wrong. Everything depends on wavelength. Okay, okay, so but the thing is, question என்ன கேட்டிருக்காங்கன்னா distinguishes between single slit diffraction and double slit interference. இதுக்கும் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன கேட்குறாங்க. ஓகே, நம்ம டபுள் ஸ்லிட் என்ன பண்ணோம், ரெண்டுத்துக்குமே YDXC எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட்ஸ் என்ன பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் YDSCக்கும் பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ரிஞ்ச் கம்ப்ளீட்லி பிளாக்காக தான் இருக்கும். சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட்லி பிளாக்காக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் குவைட் டிஸ்டிங்விஷிங் ஃப்ரம் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இது மட்டும் தான் இட்ஸ் டிஸ்டிங்விஷிங் ஃப்ரம் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். YDSCல என்ன பண்ணும், YDSCல ஃப்ரிஞ்ச் விட்சஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். இட் டஸ் நாட் சேஞ்ச் எனிவேர். சென்ட்ரல் மேக்ஸிமாவுக்கும் சரி, எனி சார்ட்ஸ் ஆஃப் மேக்ஸிமா ஆர் மினிமாவுக்கும் சரி, பீட்டா வந்து இஸ் a constant value which is lambda d by d. கரெக்டா? ஆனால் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மேக்ஸிமா is double that of what do you say? Yeah, double that of other maximas. Okay, so this C distinguishes from single slit to double slit. That is where they get you. நீங்க யூஸ்வலாக வந்து பி பார்த்து ஓ மை காட் பி இஸ் கரெக்டாக இருக்கு, அப்போ பி தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவீங்க. ஆனால் பி இந்த இடத்துல தப்பு. ஏன்னா பி லைக் இட் இஸ் நாட் டிஸ்டிங்விஷன் பிட்வீன் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் டபுள் ஸ்லிட். Okay, so which phenomena does not prove the wave nature of light waves? Interference, that proves it. Diffraction proves it. Polarization proves it. Refraction, no, it does not prove it, but we can technically explain refraction by wave nature. நம்ம முன்னாடியே பண்ண ஸ்லைட்ஸ்ல கரெக்டா. When unpolarized light is incident on a transparent medium at polarizing angle or Brewster angle, the reflected light is okay. So unpolarized இது வந்து இங்க ஃபால் ஆகுது at some Brewster angle P. So அப்போ இதுவும் P. So reflected light வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. Well, Brewster angle நம்ம டிஃபைன் பண்ணோம். இங்கே reflected angle வந்து is completely polarized. Where is it? Completely plane polarized. Okay, plane polarized. Plane along the plane மட்டும் தான் oscillation இருக்கு. Okay, ஆனால் which plane of incidence? Like perpendicular to the plane of incidence or parallel to the plane of incidence? So இதுதான் plane of incidence. Okay, plane of incidence-க்கு perpendicular-னா inward and outward-ன்ற மாதிரி இருக்கும். Parallel to the plane of incidence-னா இப்படி இருக்கும். Okay, பட் இப்படி போலரைஸ் இருக்காது. இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் தான் போலரைஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஓகே. ஸோ அண்ட் இந்த இப்போ வந்து அவங்க ப்ரூஸ்டர் ஆங்கிள் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல, ஜஸ்ட் ரேண்டமாக இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனால என்ன மீடியமில் எவ்வளோ போலரைஸ் இருக்குது ஆர் என்ன மாதிரி இருக்குது லைட் வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்ஷியலி போலரைஸ் தென். பட் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ப்ரூஸ்டர் ஆங்கிள்னு. Brewster angle specify பண்ணிருக்கேன்னா it should be completely polarized and not just that, it will be perpendicular to the plane of incidence. Okay, yeah. Okay, if the polarizing angle of a piece of glass of green light is 60 degrees, the refractive index of glass is, so நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க theta p or p or whatever Brewster angle is 60 degrees.
Okay, so I know tan theta p is mu. So tan 60 degrees is √3. So this should be mu. அவ்வளோதான். லிட்டரலி ஒரே ஃபார்முலா டப்புன்னு வந்துச்சு ஆன்சர். சூப்பரா? Anyways, some more questions. At Brewster's angle, the angle between the reflected ray and the refracted ray is, well, again, very simple questions, very theoretical questions. 90 degrees we already பார்த்தோம். Okay. Two polarized are placed such that their axes are perpendicular to each other. If unpolarized light of intensity I0 falls on the first polarized, the intensity emerging out from the second polarized. So வந்து இதோட intensity, unpolarized intensity I0 கொடுத்திருக்காங்க. இதோட intensity I2 என்ன கேக்குறாங்க? இங்க I1 இருக்கு. ஒரு போலரைசர் தாண்டதுக்கு அப்புறமா. ஓகே. சோ ஒரு போலரைசர் தாண்டதுக்கு அப்புறமா ஒரு போலரைசர் தாண்டதுக்கு அப்புறமா we have I0/2. கரெக்ட்டா? இன்னொன்னுக்கு பாத்தீங்கன்னா perpendicular to each other ன்னு கொடுத்திருக்காங்க. Perpendicular to each other னா phi is equal to 90 degrees. கரெக்ட்டா? சோ perpendicular to each other னா I0/2 இதோட cos square phi மல்டிப்ளை பண்ணிருக்கணும். Cos square phi. This is I1. Okay. I2 பாத்தீங்கன்னா ஐயோ I2 பாத்தீங்கன்னா it's I1 cos square phi. கரெக்ட்டா? I1 cos square phi and I1 is I0/2. Yes. So cos square phi, but phi is 90 and cos 90 is 0. So it's just 0. Wow. Yeah. Well, just think about it. First of all directions light oscillator இருக்கு. Okay. And now you are restricting it to be oscillating only along one direction. இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா I'm letting pass like இந்த மாதிரி pass filter இருக்க மாதிரி நான் வைக்கிறேன். Horizontal pass filter. But there's no component of this in the horizontal direction. So there's no light passing through. So complete dark ஆ தெரியாது அப்புறமா. That is neat. Okay. இப்போ நான் அதுவே say ஒரு 30 degrees வச்சிருந்தேன். அப்படியே like 30 degrees pass axis angle இருக்கு. அப்படினா I just replace phi with 30 degrees. So cos 30 degrees is √3/2. Cos square √3/2 is, sorry, cos square 30 degrees is 3/4. So I0/2 into 3/4. That is 3I0/8. So இதுதான் ஃபைனல் ஆன்சரா வந்திருக்கும். Okay. Got the point? Okay. So believe it or not, one of the biggest chapters நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. பேர் என்ன? வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சாச்சு. வேவ் ஆப்டிக்ஸ் ரொம்ப சிம்பிள். போன கிளாஸ் நம்ம இன்னொரு பெரிய சாப்டர் முடிச்சோம், ரே ஆப்டிக்ஸ். இந்த கிளாஸ் இன்னொரு பெரிய சாப்டர் முடிச்சிருக்கோம், வேவ் ஆப்டிக்ஸ். ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட், நீங்க சன் கிளாஸஸ்ல இந்த கிளார்ஸ் குறைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இதை. நாட் ஜஸ்ட் தட், ஃபோட்டோகிராஃபி ஃபில்டர்ஸ் அகேன் கிளார்ஸ் குறைக்கிறதுக்கு, அண்ட் ஈவன் 3D மூவி கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, தட்ஸ் லிட்டில் மோர் டீப். அது வந்து சம்திங் கால் ஸ்பெரிக்கல் போலரைட்ஸ், அது நீட் போர்ஷன்ஸுக்கு இல்லை. ஸோ நான் கிளாஸ் அப்புறமா டைம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ we have another chapter to finish, electromagnetic waves. There is not much theory in it. I am sorry to say, இல்லை நிறைய மக் அடிக்கிற திங்ஸ் தான் இருக்குது. நீ உட்காந்து மக் அடிச்சு தான் ஆகணும். ஓகே, வேறு வழி இல்லை. ஸோ லைக் நான் மக் அடிக்க தேவையில்லாத திங்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கெப்பாசிட்டர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டர்ஸ் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா these are not connected. பட் இது வழியா லைக் somehow current flow ஆகுது. ஸோ லைக் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா the system is not closed, physically closed. The system is physically open somehow, but still current is flowing through it. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா this is because of something called displacement current. ஓகே, ஒரு 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 என்ன சொல்ல, ஒயர் வழியா கரண்ட் டிராவல் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கண்டக்ஷன் கரண்ட், ஐசி. ஓகே. ஆனா அதுவே இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்னால இந்த மாதிரி கரண்ட் டிராவல் ஆகுதுன்னா தென் we call it to be displacement current. ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஈக்குவேஷன்
டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு. epsilon naught equal to d phi e by dt. Phi e na electric flux. Okay. We saw change in electric flux leads to magnetic field. Change in magnetic field causes electric field. And the மாதிரி things நால இது வந்தது. Well, இது actually yeah, this is quite intuitive actually. And funnily enough, நம்ம வந்து ஆம்பியர் சர்க்யூட் லா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? b bar dot dl bar is equal to mu naught I அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா? ஆனா இந்த ஐன்றதை நம்ம டிஃபைன் பண்ணது வந்து ஐசி, ஓகே, கண்டக்ஷன் கரண்ட். பட் ஆக்சுவலாக அதுக்கான கரெக்ஷன் வந்து பிளஸ் மியூ நாட் ஐடியும் வரணும், கண்டக்ஷன் கரண்ட் வரும், சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வரணும். ஸோ ஓவரால் பிகம்ஸ் மியூ நாட் ஐசி பிளஸ் ஐடி. ஓகே, வெல் தென் அகேன் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்கு. ஓகே, ஸோ சே கண்டக்ஷன் கரண்ட் ஐசி ஃப்ளோ ஆகுதுன்னா, அப்போ இந்த போர்ஷனில் பார்த்தோன்னா ஐடி இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் கரெக்டா? ஐடி இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஐசிக்கும் ஐடிக்கும் என்ன ரிலேஷன்? வெல், இன்கோயிங் கரண்ட் தான் அவுட்கமிங் கரண்ட்டாக இருக்கணும் பை கெல்வின்ஸ் லா. ஓகே, ஸோ கெல்வினா கரெக்ட், கெல்வின் தான். ஐசி ஷுட் பி ஐடி. That's simple. Anyways, yeah, first of all, EM waves. EM wave stands for electromagnetic waves. Okay, so இது என்ன சொல்லுதுன்னா, light travel ஆகும்போது, it's not just traveling as light, it's traveling as a wave. And wave of what? It's traveling as an electric wave as well as a magnetic wave. ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெட் கலர் டினோட் ஆயிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளூ கலர் டினோட் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சைமல்டேனியஸாக ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கெஸ் வாட், வெலாசிட்டி இப்படி இருந்தாலும் ஸ்பீட் ஆஃப் லைட் லைட்டோட வெலாசிட்டி டைரக்ஷன் இப்படி இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, which is outside the plane. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா they are perpendicular to each other, and that is always true. So electric field, magnetic field, as well as speed of light or whatever direction, velocity of light is always perpendicular. That is neat. Okay, and not just that, நீங்க அது மட்டும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. You also notice things like, eraser. You also notice things like, பாத்தீங்கன்னா இது எல்லா பாயிண்ட்லயும் வந்து they appear to be having nodes at the same point. Okay, or எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேவ்லென்த்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேவ்லென்த்தும் சேமா இருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், their frequencies are also same because the speeds are also same. Wow. Okay, that is there. And not just that, there are a lot more things between these things. Okay, as I said, polarization property is due to electromagnetic waves. இது வந்து நீங்க வெறும் எலக்ட்ரிக் வேவ்ஸ் தான் பார்ப்பீங்க ஸ்பெசிஃபிக்கலி. ஓகே, this is a very very important relation. அதனால ஒரு தனி பேஜ் இதுக்கு போட்டிருக்கேன். Very very important relation. E bar is B bar cross C bar. Okay, P bar cross C bar. இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first of all, like this relation is very important. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் வெக்டார் மேல இருக்கு, B இப்படி இருக்கு, C இப்படி இருக்கு. ஸோ B bar, B bar cross C bar E bar கரெக்டா வருது. இங்க இந்த இதுல பார்த்தோம்னா B bar cross C bar E bar கரெக்ட். ஓகே, ஸோ இது எந்த ஃபேஸ்ல நீங்க பார்த்தாலும் எப்போ பார்த்தாலுமே this is true. That is beautiful. Okay, so this is always true. And magnitude wise பார்த்தீங்கன்னா E naught is equal to B naught times C. E naught ன்றது amplitude of அந்த electric field, B naught ன்றது magnitude of electric field. Okay, and the wave I mean. Yeah, so spectrum. First of all, I mentioned way earlier that red has higher frequency. Correct? Higher wavelength than something like purple or blue. இந்த மாதிரி எல்லா லைட்
sourcesக்கு பார்த்தீங்கன்னா they have different light like wavelengths and frequencies. But ஒரு mediumல பார்த்தீங்கன்னா they are all going to be having the same speed. So அதே இந்த v equal to f lambda thing is going to be followed. Okay. So ஒரு thingோட wavelength ஜாஸ்தியா இருக்குன்னா frequency கம்மியா இருக்கும், frequency கம்மியா இருந்துச்சுன்னா wavelength ஜாஸ்தியா இருக்கும். Yes. So இந்த மாதிரி ஒரு லைட் ரேஸ் வந்து நம்ம வந்து நிறைய கேட்டகரிஸாக பிரிச்சிருப்போம். லைக் அல்ட்ரா வயலட் ரேஸ், காமா ரேஸ், விசிபிள் ரேஸ், இன்ஃப்ராரெட் அண்ட் ரேடியோ அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ், அதை மறந்துட்டேன், கரெக்ட், எக்ஸ்ரேஸ், மைக்ரோவேவ்ஸ், எஸ், வாட் எவர். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஏன் எல்லாம் பிரிச்சிருக்கோம்னா லைக் தீஸ் ரேஸ் ஆர் யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். லைக் எக்ஸ்ரேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் லைக் மெடிக்கல் பர்பஸஸ் அந்த மாதிரி திங்ஸ்க்கு எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். சம்திங் லைக் ரேடியோ வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் பாட்காஸ்ட், ப்ராட்காஸ்ட், அந்த மாதிரி எல்லா திங்ஸ்க்கும் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து ரேடியோ வேவ்ஸ் ஹாஸ் த பவர் டு ஃபேஸ் த்ரூ வால்ஸ். ஓகே. யூவி ரேஸ், சன்லைட், இந்த மாதிரி திங்ஸ். ஓகே. அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகே. ஸோ தோஸ் திங்ஸ். gamma rays இதோட ஹையர், gamma rays இதோட ஷார்ட்டர் வேவ்லென்த் அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆக்சுவலாக ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஹையர் த எனர்ஜி, கரெக்டா? ஸோ gamma rays ஆர் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக், லைக் எனர்ஜி அதுக்குள்ளே ஜாஸ்தி. followed by ultraviolet, I think. No, followed by X-rays, followed by ultraviolet, followed by visible. Where is it visible? Yes, visible. Then infrared, then micro, then radio, if I'm not wrong. Okay. There's a lot of memorizing in this. I really can't remember things, but you have to. Okay. And NEET has a lot of memorizing to do, and it is very important. Okay. You can't forget things in NEET. That's important. You know, you're a doctor, you can't be forgetting the medicine and giving the wrong ones. Okay. Anyways. Yeah. So, as I said, ultraviolet in the பேர்னா violet light பார்த்தீங்கன்னா it has the highest frequency in the visible region. Visible regionல 7 கலர்ஸ் இருக்குல்ல, indigo, blue, violet மறந்துட்டேன், violet, indigo, blue, green, yellow, orange and red. இந்த 7 கலர்ஸ் இருக்குல்ல, இந்த 7க்குமே has what do you say, a range of frequencies where it is considered indigo, sorry, violet. அப்புறமா இன்னொரு ரேஞ்சில் வந்து it's called indigo, இன்னொரு ரேஞ்சில் it is becoming blue, இன்னொரு ரேஞ்சில் it is becoming green. It's not a specific what do you say wavelength. வெறும் எனக்கு இவ்வளோ wavelength இருந்தால் மட்டும் தான் it's greenன்ற மாதிரி இல்லை. ஒரு ரேஞ்சுக்குள்ள லைக் சே 740 to 7 what do you say 10. I even forgot the units. Oh my god. Micrometers. Okay. In the range la pathina, it is green and the mari. I don't know the exact value, I'm just giving example. Okay. Yeah. Anyways. Yeah, as in the chapter la ரொம்ப important formulas வந்து இந்த displacement current formula, and இந்த formula நம்ம ஆல்ரெடி நம்ம electromagnet இது எந்த சாப்டர்ல பார்த்தோம், magnetismல பார்த்தோம், if I'm not wrong. No, போன சாப்டர்ல தான் பார்த்தோம், ray opticsல தான் பார்த்தோம், கரெக்ட். So C is equal to 1 by root mu naught epsilon naught, or V in any medium is equal to 1 by mu epsilon, and field relation. இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் இந்த சாப்டருக்கு. ஓகே. ரெண்டு பேஜ் போய்ட்டுமா, இது ஒரு பேஜ் ஆகும். Yeah, so let's try some questions, and அதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த கிளாஸ் ஆல்மோஸ்ட் 3 hours எடுத்துட்டோம். ஓகே. Yeah, so yeah, where was I? Displacement current கொடுத்திருக்காங்க. A parallel plate capacitor has capacitance 20 mu f and is being charged by 3 volts per second. Okay. The conduction current flowing through these wires என்ன கேக்குறாங்க? Okay. Conduction current or displacement current என்ன கேக்குறாங்க? Okay. So எனக்கு தெரியும் charge of a capacitor is CV. கரெக்ட்டா? நான் the capacitor change பண்ணல. So if I were to differentiate with respect to time, I இந்த இடத்துல ஐன்றது I conduction. Okay. எவ்வளவு ரேட்ல charges of the plates சேஞ்ச் ஆகுதுன்றது.
this should be C dV by dt. நான் ஏன் C differentiate பண்ணா C is a constant ஏன்னா conductor change பண்றது இல்ல. கரெக்டா? So இது கொடுத்துட்டாங்க, this is to be 3 and this is to be 20 mu C mu F, sorry. So I conduction should just be 60 mu amperes, 60 microamperes. கரெக்டா? அண்ணா, சாரி டு டிஸ்டர்பிங் த கிளாஸ். கெமிஸ்ட்ரியில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டீச் பண்ணுவீங்களா அண்ணா? ஓ, நான் ஈஸ்வர் சார் கிட்ட கேட்டு சொல்லவா? ஓகே, நான் உங்களுக்கு டெலகிராமில் உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன். ஓகே ஓகே யா வாஸ் ஐ யா கண்டக்ஷன் கரண்ட் வந்து 60 மைக்ரோ ஆம்ப்ஸ். பட் எனக்கு என்ன தெரியும், conduction current equal to displacement current when that is the only thing in the circuit. Correct? So this and this should be same. So both of these should be 60 microampere. Okay. Okay. So that was question 1. So question 2. Magnetic field கொடுத்துட்டாங்க, frequency என்ன கேக்குறாங்க. So நம்மளுக்கு actually இதுல என்ன தெரியும், இந்த waves chapter பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுல வந்து any equation can be represented by a sin omega t plus or minus kx plus phi. இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதே திங் தான் இதுக்கும் பண்ண போறோம். ஓகே, ஸோ இல்லை ஒமேகான்றது what do you say, டீயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் டீயோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1.5 × 10^11. இதுதான் ஒமேகா. ஓகே, அண்ட் ஐ நோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஓகே, ஸோ இது வச்சு f is equal to 1.5 by 2π × 10^11. ஓகே, 1.5 by 2π, which is, I need to draw out my calculator. I don't know how to use a calculator. Beautiful. Divided by pi. Yes, it's 23.9 megahertz. Oh, sorry, not mega. Gigahertz. You know, 10^11. I am getting 0.2387 or whatever, which is approximately 23 × 10^11, which is approximately 23.87 or 23.9 × 10^9. And 10^9 is the giga. 10^6 is mega, 10^9 is giga. Okay, so answer is option A. Okay, field amplitude. Okay, உங்களுக்கு E0 கொடுத்துட்டாங்க and B0 ஓட RMS வேல்யூ கேட்டிருக்காங்க. RMS வேல்யூ, so B0 by √2 தான் RMS வேல்யூ. Root mean square of a sinusoidal is always the amplitude by √2. Amplitude by √2 தான் வந்து root mean square. Okay, RMS னா root mean squared. எங்க இருக்கு எரேசர்? ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க 48 வோல்ட் per மீட்டர் தான் வந்து E0ன்னு. ஸோ அப்போ B0 நம்மளுக்கு என்ன தெரியும், is E0 by C, which is 48 by 3 × 10^8. கரெக்டா? 48 3 இதுல இருந்து 16 டைம்ஸ் போகும். ஸோ இட்ஸ் 16 × 10^-8. ஓகே, which is 1.6 × 10^-7. but that is amplitude value. எனக்கு வந்து root mean square value வேணும். so this by √2 தான் வந்து PRMS. கரெக்டா? so this by √2 is also equal to 8√2, which is 8 × 1.414. அதை நீங்க calculate பண்ணீங்கன்னா 8√2 11.313. where is it? yeah, so this answer 11.313 × 10^-8, which is 1.13 × 10^-7 Teslas. Okay, guys. So that was third question, and I have made a very great miss.
which I'm going to delete, right? Okay. Okay. On the home stretch right now. A plane electromagnetic wave travels in free space along x direction. The frequency of the wave is 10 megahertz. The wavelength is so frequency கொடுத்துட்டாங்க 10 megahertz and wavelength தானே கேக்குறாங்க. Okay. Wavelength we know V equal to f lambda. Okay. V is 3 into 10 power 8 and frequency is 10 into 10 power 6. So இதை வச்சு lambda is just 3 into 10 power 1. ஏன்னா 3 into 10 power 8 is equal to lambda times 10 into 10 power 6. V equal to f lambda. So 10 இது 10 power 7 இது. 10 power 7 goes with this. So lambda is 30 meters, which is actually quite big. 30 meters. Okay, guys. And 30 meters is radio waves. Okay. Okay, so I think that's it. Yeah, okay, there is a little bit more. இது ஆக்சுவலாக என்சிஆர்டிலேருந்து எடுத்தது தான். அவரோட வேவ்ஸோட லென்த் எல்லாமே கொடுத்துருக்கு, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸும் இருக்கும். I don't know where it went. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்சிஆர்டி எப்பவுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. வெளியே எந்த மெட்டீரியலும் ரெஃபர் பண்ணாதீங்க. they are not trusted. நீங்கள் என்சிஆர்டினா எப்போ வேணாலும் போய் நீங்கள் யூ கேன் ஆர்கியூ தட் இது என்சிஆர்டியில் இருக்க, ஐ ஷுட் பி ஃபாலோவிங் திஸ். ஓகே. யா இது டெய்லி லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க தான். ஸோ ஐம் பிரிட்டி ஷூர் அவ்வளோதான் இருக்குது. ஓ யா, ஐ ஃபர்காட் அபவுட் எனர்ஜி டென்சிட்டி. கரெக்ட். ஸோ எலக்ட்ரிக் வேவ்ஸும் இருக்குது, மேக்னெட்டிக் வேவ்ஸும் இருக்குது. ஸோ தீஸ் போத் பொசஸ் எனர்ஜி. கரெக்டாக எனி வேவ் ஹேஸ் சம் எனர்ஜி. ஓகே. இதை எப்படி இதை நான் டினோட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் இஸ் half epsilon naught e square. இதுக்கும் டெரிவேஷன் அது நம்மளுக்கு ஸ்கோப்லேயே இல்லை. ஸோ ஐ எம் சாரி, யூ ஹேவ் டு மெமரைஸ் திஸ். Similarly, energy density or energy per unit volume for magnetic field is b square by 2 mu naught. Again, நம்ம எலக்ட்ரிக்கும் மேக்னெட்டிக்கான இந்த திங்ஸ் நம்ம அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் எப்சிலான் பார்த்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் 1 by mu naught போடுறது, அந்த மாதிரி திங்ஸ். ஸோ ஃபன்னிலி இனஃப் இதோட வேல்யூவும் சேமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, mu naught I can write it to be 1 by mu naught I can write it to be c square epsilon naught. So and I know E is equal to CV. So அதெல்லாம் போட்டிங்கன்னா both this and this are equal. So energy per unit volume for electric density and also magnetic field energy density are both same. Okay, so the ரெண்டுத்தோட sum பார்த்தீங்கன்னா it will be b square by mu naught or E square epsilon naught or whatever. That is the total energy density. Okay. Okay. Just a couple more questions. Light with an energy flux of 18 watt per centimeter square is non-reflecting falls on a non-reflecting surface at a normal incidence. So light வந்து ஒரு non-reflecting surface இடிக்குது. Okay. If the surface has an area of 20 centimeters per second, the total momentum delivered during 30-minute time span. So அவங்க கொடுத்துருக்காங்க intensity is 18 watt per centimeter square. Okay. So power should be intensity times area. Area என்ன கொடுத்துருக்காங்க 20 centimeter squares. So that is 20 times 18, which is 360 watts. 360 watts delivery இருக்கு at a span of 30 minutes. 30 minutes. So total energy delivered is 360 by 30 times 60 seconds. Correct? தப்பு. Power into energy. Energy is power into time. So this into 30 into 60. Okay. If I am not wrong. I am probably wrong. Anyways. Yeah. So this is the total energy transfer. And total energy transfer என்னது, it should be for a light என்ன பார்த்தீங்கன்னா, it should be HC. Correct? It should be, sorry, PC. PC. Because
light does not have energy, light does not have mass. So our total energy is just Pc. Okay, so இத வச்சு என்ன சொல்லலாம், momentum is E by C, and E எனக்கு தெரியும், which is 360 into 30 into 60 by 3 into 10 power 8. இது calculate பண்ணீங்கன்னா some boring calculations later, I get it to be 2.16. Wait, yes, 2.16 into 10 power minus 3, that one. Answer B. Okay, so that was this question. The thing is, they mentioned a non-reflecting surface. Non-reflecting surface na, light just goes and hits the surface and just stops completely. But if it was a reflecting surface, அது போய் இடிச்சிட்டு it will come back, correct? So அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா total change in momentum is 2p, correct? இது p வருது and p போகுது, so there will be a factor of 2 here. Okay, that is to be noted. So it will be double of what it is right now. Okay, reflect ஆச்சுன்னா it will be what do you say, even more momentum அதுக்கு impact ஆகுது, அதனால தான் it is getting back by the same momentum. Anyways, spectrum identification 5 into 10 power minus 19 hertz வந்து என்ன எதுவும் கேட்குறாங்க, எனக்கும் தெரியாது, நானும் இதில் பார்த்து தான் சொல்லணும். வெயிட், ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் நம்ம வந்து என்னோட வேவ் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். 5 into 10 power minus 19 hertzன்றது வந்து இஸ் 3 into 10 power 8, which is speed of light, by 5 into 10 power minus 19. இதுதான் லாம்டாவாக இருக்கணும், கரெக்டா? ஸோ which is 10 power minus 11, 0.6 into 10 power minus 11. என்ன இதில் வருதுன்னு பார்ப்போம். 0.6 into 10 power minus 11. Nanometers is 10 power minus 9, correct? So 10 power minus 11 is this X-rays. Yes. Okay. Which of the statement regarding the energy density of electromagnetic waves is true? Electrical energy density exceeds magnetic energy, no. Magnetic energy density exceeds electrical, no. Average electrical intensity equals average magnetic, that is true. ஏன்னா electric energy and magnetic energy are both same per unit volume, correct? Okay, let's see what this question has to offer us. Which wave has a wavelength and the range 10 power 1 nanometer to 10 power minus 3 nanometer and produce inertial by inertial electrons, gamma rays? Okay, இப்போ நான் பார்த்தேன், அதுதான் சொல்றேன். Gamma rays, sorry, oh yeah, 1 nanometer இருந்து 10 power minus 3 nanometer. Wait, that is X-rays, sorry. X-rays, gamma X-rays. Oh, actually, funnily enough, நீங்க அந்த லைமன் பாமர் சீரீஸ்லாம் படிப்பீங்க, லைமன் சீரீஸ், பாமர் சீரீஸ், and passion, bracket, fund, and the things. Actually, they will say Lyman produces X-rays, Balmer produces visible rays, passion and bracket produces some infrared and so on and so forth. அந்த மாதிரி, I don't remember. So அதுவும் it is related to this. Okay. And what else is there? Yeah, and by the way, if you were to notice, இதுக்கு அல்ட்ரா வயலட்ன்ற பேர் இருக்கு, அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன் நான். அந்த ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா இதுதான் அது பேர் என்ன, விசிபிள் ரீஜன் இது. ஓகே, இது விசிபிள் ரீஜன். இப்போ frequencies which are greater than this, like slightly greater than visible region, இந்த ரீஜனுக்கு நான் என்ன பேர் இருக்குது அப்படின்னு யோசிச்சா, இந்த இடத்துல வயலட் இருக்கு. So I just not put ultraviolet because it is a little stronger than violet. Very creative. And அதே மாதிரி ரெட்டோட கொஞ்சம் வீக்கர் வேவ்ஸ்க்கு என்ன பண்ணாங்க, ரெட்டுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஸோ அதுக்கு பேர் என்ன வைக்கலாம், இன்ஃப்ராரெட். இன்ஃப்ரா மீன்ஸ் ஸ்மாலர், இன்ஃப்ராரெட். ஸோ இது இன்ஃப்ராரெட். நீங்க டிவி ரிமோட்ஸ்ல பார்க்குற திங்ஸ். வெரி கிரியேட்டிவ் ஒன்ஸ் அகேன்.
Yeah, and that's about it for today's chapters. Wave optics and EM waves, all done. Very simple, ரொம்ப easy and easy to score. Okay. இந்த ரெண்டு எஸ்பெஷலி EM waves. உங்களுக்கு மெமரைஸ் பண்ண தெரியும்னா EM waves is so easy to score. ஓகே. வேவ் ஆப்டிக்ஸ் வந்து கேரண்டீடு ஒரு கொஸ்டின் ஆச்சு வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த சாப்டர் படிச்சுட்டு போங்க. ஓகே. பார்க்கலாமா? see you in next class. கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். பார்க்கலாம் பசங்களா.